அக்னி கண்ணனின் மிட்டாய் குயில். அத்தியாயம் 39. பார்த்த சாரதியின் குரலை கேட்டதும், சொல்லுங்கப்பா என்றான் அமைதியாக. இவ்வளவு நழிவு நீ அம்மாட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டுதான் இருந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா என் மனசு அடிச்சுட்டு இருந்தது வெங்கடா. அந்த சமயத்துல அது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு விட்டுட்டேன். இப்போ நீ அம்மா கிட்ட பேசும்போதுதான் திரும்ப அந்த விஷயம் நேக்கு ஞாபகம் வந்தது. நீ சொன்ன ஆளுக்கும் இதுக்கும் ஒத்து போகுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் என்றதும் வெங்கட் யோசனையாக புருவத்தை உயர்த்தி தந்தை சொல்வதை உன்னிப்பாக கேட்கலானான். நம்ம எதிர்த்தாத்து பையன் இருக்கான் இல்லையா, அவன் சாதாரணமான ஆள் இல்ல, பலகார பாவி. புனித ஸ்தலம்னு கூட பார்க்காம அத்தனை பேர் கூட இருக்கிறச்ச 2 கொலைகளை செஞ்சுட்டு அசராம நின்னது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. அதுல ஒருத்தன் போலீஸ்காரனும் கூட. பார்த்த சாரதி அன்று பெருமாள் கோவிலில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட, இதனை கேட்ட பரிமளத்திற்கு மிகுந்த அதிர்ச்சியில் இதயமே நின்று விட்டதை போல பக்கென்று ஆனது. அது மட்டும் இல்லடா, ஒரு முறை நம்ம குழலி வெளியே போன போது மழையில 2 வீலர் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நின்ன போது அவன்தான் பத்திரமா கொண்டு வந்து ஆத்துல இறக்கி விட்டத அம்மா சொன்னா. சரி, நம்ம குழந்தைக்கு உதவி செஞ்சதா அவன் அம்மா சொன்னாலே, கூடவே அவனுக்கும் கல்யாணம் கூடி வரல, ஜாதகத்துல தோஷம் கீச்சோன்னு இருக்க போகுதுன்னு எப்பவும் நம்ம ஊர்ல உள்ள ஆட்களை எங்கிட்ட கூட்டிட்டு வர மாதிரியே ஒரு முறை நம்ம ஆத்துக்கு அவனை ஜாதக விஷயமா அம்மா கூட்டிட்டு வந்தா. அப்போ அவனை பத்தி எதுவும் தெரியாததால உள்ள விட்ட போதே நேக்கு அவன் மேல சரியான அபிப்பிராயம் இல்ல. நம்ம குழலிய வேற அவன் ஒரு மாதிரி பார்த்தான். அப்பவே மனசு படபடப்பா இருந்தது. சரி, எங்க உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா பயப்பட போறாளோன்னு இனிமே அவங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாதுன்னு மட்டும் கண்டிப்போட சொன்னேன். அதுக்காக அவன் நம்ம குழந்தைய பார்த்ததை மட்டும் வச்சு அவன்தான் அவளை கடத்திருப்பான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. அதே மாதிரி ஒரு போலீஸ்காரனையே அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ தைரியமா வெட்டினவனை பத்தி உங்ககிட்ட சொல்லி வீணா உன்னையும் பிரச்சனையில இழுத்து விட மனசு வரல வெங்கட்டா. உனக்கு வேணும்னா உன் வேலை பெருசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நீதான் பெருசு. அவர் தவிப்பாக ஆரம்பம் முதல் நடந்தது அனைத்தையும் சொல்ல இங்கு வெங்கட்டின் எண்ணங்கள் முற்றிலுமாக மாறி இருந்தது. சரிப்பா, இந்த பிரச்சனைய நான் என்னன்னு நிதானமா விசாரிச்சு டீல் பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாம உடம்பு பாத்துக்கோங்கோ. அம்மாவையும் ஏதாவது சொல்லி சமாளிங்கோ. வைக்கிறேன் என்ற வெங்கட் தற்காலிகமாக ருத்ரனை கைது செய்யும் திட்டத்தை தள்ளி வைத்தான். ராஸ்கல், இவ்வளோ நாளும் என் வீட்டை எதிரில இருந்துட்டு எனக்கே விபூதி அடிச்சிருக்கியா? என் தங்கச்சிய மட்டும் நீதான் கடத்தி இருக்கேன்ற உண்மை தெரியட்டும், அவனை கூண்டோட தூக்கி ஒருத்தம் விடாம என்கவுண்டர் பண்ணி உங்க சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறேன். கடும் கோபத்தோடு சபதம் எடுத்து கொண்டு வந்தவன் தான் தற்போது பைக்கில் அமர்ந்து ருத்ரனின் வீட்டின் அமைப்பை எல்லாம் கூர்ந்து அளந்து கொண்டிருந்தான். மிகுந்த தலைவலியோடு வீட்டிற்கு வந்தவனுக்கு சூடாக டீயோ காஃபியோ அருந்தினால் நன்றாக இருக்கும் என தோன்ற, யார் கொடுப்பது? தாமாக சென்று ஸ்டவ்வை ஆன் செய்து டீ போட்டு குடிக்கும் அளவிற்கு தெம்பின்றி உடலில் அசதி வாட்டியது. அதே அசதியோடு அறைக்கு வந்தவனுக்கு மேலும் தலைவலியை அதிகப்படுத்தும் விதமாக வெறும் தரையில் தனது துணி மூட்டையை தலைக்கு முட்டு கொடுத்து தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருப்பவளை பார்த்து ஏகத்துக்கும் பிரஷர் கூடியது. இங்கு வந்த நாளில் இருந்தே இதே கூத்துதான். அவன் பொருட்களை எதையும் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று வீம்பாக இருக்கிறாள் காவேரி. தற்போது இருக்கும் நிலையில் ஹைட்ராலிக் மிஷினில் தலையை விடுவது போல தாமாக அவளிடம் பேசி வாங்கி கட்டிக்கொள்ள விரும்பாதவன் யூனிஃபார்மை கூட கழட்டாமல் கால்கள் தரை தொட்ட வண்ணம் முதுகை மட்டும் மெத்தையில் சாய்த்து 2 கைகளாலும் முகத்தை மூடி அமைதியாக படுத்து கொண்டான் வெங்கட். வெங்கட் வந்ததுமே சற்று நேரம் நின்று தன் முதுகையே வெறித்ததும் பிறகு மெத்தையில் பொத்தென அமர்ந்தது வரை உறங்காமல் கண்களை மட்டும் மூடிக்கொண்டு படுத்திருந்த காவேரிக்கு நன்கு தெரிந்தது. ஆனாலும் எதுவும் அறியாதவள் அதுவரை படுத்திருந்த காவேரி லேசாக தலையை மட்டும் தூக்கி பார்க்க அவளுக்கே சற்று பாவமாகத்தான் தோன்றியது. இருந்தும் என்ன செய்ய? எப்போது தன்னை வார்த்தையால் நோகடிப்பான், தரைக்குறைவாக பேசி மேலும் காயப்படுத்துவான் என்று ஒன்று விளங்காதவள் திரும்பி படுத்து அவனையே பார்த்திருந்தாள். கால்களை வெகு நேரம் தொங்க விட்டு தூங்கியதும் காலையில் இருந்து நிற்காமல் ஓடியது எல்லாம் சேர்ந்து கால்கள் மரத்து விட்டதை போல் ஆனது போலும். கால்களை நகட்ட முடியாது உறக்கத்தில் முனகல் ஒலி கேட்டு
வெடுக்கென எழுந்து அமர்ந்த காவேரி மனது கேளாமல், அவன் உறக்கம் களையாமல் மெல்ல கால்களை உயர தூக்கி வைத்த நேரம் சூறை காற்றாய் சுழன்று இழுத்து கொண்ட ஆடவரின் இறுகிய அணைப்பிற்குள் திமிரி கொண்டிருந்தாள். எனக்கு ஒண்ணுன்னா உன்னாலதான் தாங்க முடியலையேடி. அப்புறமா எதுக்கு முடிஞ்சு போனதை நினைச்சு நீயும் வருத்தப்பட்டு என்னையும் வருத்தப்பட வச்சு உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிற? உன் மனசுல என்ன இருக்கோ என்கிட்ட தெளிவா பேசுடி. இனிமே தெரியாம கூட உன்னை காயப்படுத்த நினைக்க மாட்டேன். அடங்காமல் திமிரிய கண்ணுக்குட்டியின் கன்னத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆசை தீர முத்தம் வைக்க அவன் முத்தத்தை ஏற்க முடியாமல் தவித்தாள் காவேரி. என்னை விடியா? ஐயோ பாவன்னு உன்னை எப்ப நெருங்கி வந்தாலும் என் நிலைமைதான் மோசமா மாறுது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச காயத்தை கூட இதான் விதியோன்னு என்னால கடந்து போயிட முடியும். ஆனா நானே என் தலையில மண் அள்ளி கொட்டிக்கிற மாதிரி உன்னைய மனசுல நினைச்சு பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன் என்றவளின் கனத்த உப்பு தண்ணீர் கண்ணம் தாண்டி ஆண் நெஞ்சை கரிக்க வைத்தது. என்னடி பாவம் அது இதுன்னு பேசுற? நான் என்ன வேணும்னா உன்னை தள்ளி வச்சு நோகடிச்சேன்? உன்னை நோகடிச்சிட்டு நான் மட்டும் நிம்மதியா இருந்திருப்பேன்னு நினைக்கிறியாமோ? உன் மனசு தொட்டு சொல்லு. ஏக்கமாக அவள் முகம் பார்த்தான். முன்பு அவன் என்ன பேசினாலும் கபடம் இல்லாமல் சிரித்து கொண்டே ரசிக்கும் காவேரி இல்லையே இவள். காதல் என்றாலே கல்லடியும் செருப்படியும் தாண்டிய கேவலமான ஏச்சு பேச்சுகளும் அவமானமும் மட்டுமே மிஞ்சும். இதற்கு மேலும் காதல் என்ற வார்த்தைக்கு நெஞ்சுருகி மேலும் மேலும் அவமானத்தில் கூனி குறுக கூடாது என்ற முடிவை எப்போதோ எடுத்து விட்டாள். என் மனசை தொட்டு சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. இதுல உன்னைய மட்டுமே குறை சொல்லி என்னை நான் நியாயப்படுத்திக்கவும் விரும்பல. ஒரு விதத்துல பார்த்தா முழுக்க முழுக்க என் மேல மட்டும்தான் தப்பு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லி விலகித்தான் போனேன். ஆனா அது இந்த மரமண்டைக்கு புரியாம இம்புட்டு தூரம் வந்து தேவையில்லாம உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிரச்சனையை உண்டாக்கிட்டேன். அந்த கோவத்துல தானே என்னை நீயும் கண்டபடி பேசிட்ட. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் பிடிக்காத ஒருத்தன் தொடர்ந்து தொல்லை செஞ்சிருந்தா நானும் வாய்க்கு வந்ததை பேசி ஒரே அடியா அவனை என்கிட்ட இருந்து விலக்கி தள்ளத்தான் பார்த்திருப்பேன். அதேதான் நீ செஞ்சிருக்க. வலி நிறைந்த புன்னகையுடன் சொன்னவளை கண்டு வேதனையாக விலகி எழுந்து தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் வெங்கட். எனக்கு என் வேலை மட்டும்தான் பேஷன். படிக்கும் போதும் சரி, படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்த பிறகும் சரி, காதல் கீதல்னு எந்த பொண்ணுகிட்டையும் போய் நின்னதில்ல. காரணம் எனக்கு வேலை மட்டுமே பிடிச்சதால இல்ல, என் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சதால. அவ சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு தீர்மானமான முடிவுல எந்த சலனமும் இல்லாம இருந்தேன். அப்படி இருந்த சமயத்துலதான் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி ஆசையா பேசி நெருங்கி வந்தா. என்னை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு மட்டும் என் மேல ஈர்ப்பு ஏற்படல. எனக்கும் அவளை பார்த்ததும் இனம் புரியாத ஈர்ப்பு வந்தது. அவ ஒவ்வொரு முறையும் என்ன விழுங்குற பார்வை பார்க்கும் போதும் ஏதோ சொல்ல முடியாத உணர்வு என் இதயத்தை தாக்கி என்னவோ செய்யும். கூடவே என் வேலை, குடும்பம் இது எல்லாமும் ஞாபகம் வரும். உனக்கு நான் தாண்டா பொண்ணு பார்த்து கட்டி வைப்பேன்னு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. போதா குறைக்கு இங்க குளம் கோத்திரம் நிறைய பார்ப்பாங்க. ஏன் வீணா காதல் அது இதுன்னு வீணா தலைய விட்டு பெத்தவா மனசை நோகடிக்கணும்னு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணின பொண்ணுங்களை கூட நிராகரிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அவளை மட்டும் அப்படி ஈஸியா நிராகரிக்க முடியல. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வர்றதுதான் காதல். அந்த காதல் அவ கூட இருந்த அந்த 3 மாசத்துல என் மனசுல நிலையா வந்தாச்சு. உண்மையை சொல்ல போனா என் நேரமும் மச்சான் மச்சான்னு ஆசையோடு கூப்பிடுற அந்த வார்த்தைக்காகவே பிளாட் ஆனேன் தெரியுமா என்றவனின் உதட்டில் காதல் புன்னகை. பெத்து வளர்த்து இத்தனை வயசு வரைக்கும் என்ன ஒரு குழந்தை பையனை போல சீராட்டி வளர்த்த பெத்தவங்க ஆசை, நம்பிக்கை, அது எல்லாத்தையும் குலைக்கவும் மனசு வரல. கள்ளம் கபடம் இல்லாம என் பின்னால சுத்தி சுத்தி வந்த அந்த பொண்ணோட மனசுல தேவையில்லாத நம்பிக்கையை விதைக்கவும் என் மனசு இடம் கொடுக்கல. என் வேலை முடிஞ்சதுமே அவகிட்ட சொல்லாம கொள்ளாம அவசரமா அங்கிருந்து வந்துட்டேன். காரணம், கடைசியா ஒரு முறை அவ முகத்தை பார்த்தாலும் எங்க என்னையும் அறியாம என் காதலை அவகிட்ட வெளிப்படுத்திடுவேணுங்கிற பயத்துலதான். அப்படி வந்தும் என்னால நிம்மதியா இருக்க முடிஞ்சுதா? அவளை மறக்க முடிஞ்சுதா? இல்லையே. அனுதினமும் அவன் ஞாபகம்தான். கனவுல கூட மச்சான ஆசையா வந்து வெக்கத்தோட என் முன்னாடி நிக்கிற என் கட்டச்சி என்னை ஒவ்வொரு நாளும் உயிரோடு சித்திரவதை செஞ்சா. மனசுக்குள்ள அவளை நினைச்சு துடிச்சிட்டு இருந்தேன்.
பச்சையா ஒண்ணு சொல்லட்டா, இது வரைக்கும் நான் அறிஞ்சு அவ மேல என் நிழல் கூட தின்னினதில்ல. அவ்வளவு ஏன் அவளை விரசமா கூட நான் பார்த்ததில்ல. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் நான் கண்ணை மூடினா அவளோட ஊனும் உயிரும் ஒன்னா கலந்து ஒன்னா படுக்கையில உருண்டு பண்ணு போல கும்முன்னு இருக்கும். அவ கண்ணம் கடிச்சு, உதட்ட கடிச்சு, கழுத்தை கடிச்சு, என்ன சுமக்கிற அவ நெஞ்சில காதல் சரசம் செஞ்சு, அவ சம்மதத்தோட அவளை கசமுசா பண்றது போல ஏதேதோ கனவு வந்து குப்புன்னு அவ நினைப்புல உடம்பு முழுக்க வேர்க்க வைக்கும். பதறி போய் எழுந்து பார்த்தா அவசரமா பாத்ரூம் ஓடுற அவஸ்தை இருக்கே. ஷபா, ரொம்ப டார்ச்சர் தெரியுமா அவ. மோக நிலையில் வேகமாக தலையை உலுக்கி ஒரு மார்க்கமாக உடலை முறுக்கி கொண்டவனை குருவி வாய் பிளந்து அதிர்ச்சியாக பார்த்திருந்த அழகு காவேரி பெண்ணை கண்டு ஆயுள் முழுக்க திகட்டாமல் ரசிக்கலாம். இப்படி கனவுல கூட அவ காதலை காட்டி என்ன விடாம துரத்துன என் கட்டச்சிய எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அவ என்ன மனசுல சுமந்துகிட்டு அவ கிராமத்துல இருந்தது உண்மைன்னா, நானும் அவளை மனசுல சுமந்துகிட்டு சரியான சந்தர்ப்பம் பார்த்து என் அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அவங்க விருப்பத்தோட அவ ஊருக்கு போய் பொண்ணு கேட்கணும்னு காத்திருந்தது உண்மைதான். இதுல என்ன தப்புன்னா, என் குடும்பத்தை பத்தி யோசிச்சு என் பக்கம் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி மட்டுமே யோசிச்சேனே தவிர அவளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அவ துக்கத்துல துணையா இல்லாம விட்டுட்டேன். யாரும் இல்லாம தனி ஒருத்தியா அவ்வளவு தூரத்துல இருந்து என்னை தேடி வந்த போதே அவளை ஆதரிக்காம தனியா தவிக்க விட்டு பெரும் பாவத்தை பண்ணிட்டேன். அவ என்ன நிலைமையில இருக்கான்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாம என் கோவத்தை அவகிட்ட காட்டி தப்பா பேசி அவளை துடிதுடிக்க வச்சு வார்த்தையால நோகடிச்சிட்டேன். என்னை தேடி வந்த என் தேவதைய நான் குத்துக்கல்லு போல உயிரோட இருந்தும் என்னால பாதுகாக்க முடியல. தைரியமா இவ என் காதலின்னு என் குடும்பத்து ஆட்கள் கிட்ட சொல்ல முடியல. அப்படி சொன்னா அப்பா அம்மா தாங்கிக்க மாட்டாளோன்ற பயம். அவங்க நம்பிக்கையை நான் உடைச்சிருந்தா இன்னைக்கு என் தோப்பனாருக்கு வந்த ஹார்ட் அட்டாக் அன்னைக்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக நம்பி வந்த பொண்ணு நிர்கதியா நிக்க வச்சதும் சரியில்லை. என் கட்டச்சி மேல யாரோ ஒருத்தனுக்கு இருந்த கரிசனம் கூட எனக்கு இல்லாம போச்சேன்னு என் மேலேயே எனக்கு கோபம். அது நான் சாகுற வரைக்கும் தீராது என்றவனின் ஆதங்கம் அவனையும் மீறி ஒரு துளி கண்ணீராக மாறி கண்ணை தாண்ட வந்ததை சட்டென புறங்கையால் துடைத்து தன்னை சமன்படுத்தி கொண்டான். அதுவரைக்கும் தன்னவன் பேசிய அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்த காவேரியின் கண்களிலும் கண்ணீர் மழை. இனிமே ஒரு நொடி கூட என் கட்டச்சியை காயப்படுத்த போறதில்ல. அப்பா உடம்பு கொஞ்சம் நன்னா தேறி வந்ததும் அவளை பத்தி பேசி இவதான் என் ஆதியும் அந்தமோன்னு தெளிவா சொல்லிடுவேன். கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். இது வரைக்கும் யாரும் இல்லாம தன்னந்தனியா வளர்ந்தவளுக்கு நானே எல்லா உருவமா கடைசி வரைக்கும் துணை நிப்பேன். என் முதுகுல தாங்கி அப்பா பாசத்தை காட்டுவேன். என் மடியில தாங்கி அம்மாவோட அன்பை கொடுப்பேன். தோள்ல தாங்கி தோழனா காப்பேன். என் நெஞ்சில தாங்கி காதலனா செல்மிஷம் செய்வேன். என் மனசுல தாங்கி ஒரு நல்ல கணவனா ஆயுள் முழுக்க என் மனைவியோட சுக துக்கங்கள்ல உறுதுணையா இருப்பேன். இனிமே என் குடும்பம்னா அது நீ இல்லாம இல்லவே இல்லை காவேரி என்று இறுதியாக அவள் புறம் திரும்பி நெற்றியில் அழுத்தமான முத்தத்தை பதித்தான் ஆத்மார்த்தமான காதலுடன். அதுவரை வெங்கட் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூச்சு திணறலோடு கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவள் கடைசியாக அவன் சொன்ன வார்த்தையும் தந்த முத்தமும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த அழுகையை எல்லாம் காட்டாற்று வெள்ளமாய் கரை புரண்டு தன் நெஞ்சை இறுக பற்றி சத்தம் போட்டு வெடித்து அழுதுவிட்டாள் காவேரி. மூச்சு முட்டும் காதலோடு இறுக்கி அணைத்து கொண்டான் வெங்கட். அத்தியாயம் 40. அன்றைய ஓடலுக்கு பிறகு விடிந்ததும் எப்போதும் போல இயல்பாக பேசிய கணவனை கண்டு கோபம் பொங்கினாலும் தானாக காலை கன்று கொஞ்சி குழையும் போது வீம்பாக எட்டி நிறுத்துவது சரியில்லை என அவள் மனம் உரைத்ததோ என்னவோ. இரவில் அரைகுறையாக விட்ட குத்துச்சண்டை விளையாட்டு மதியம் வரை ஓயாமல் மங்கையின் சினுங்களோடு நடைபெற்றது. மனைவிக்கான கடமையை அவளே வியப்பு கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு தெரிந்த விதத்தில் ரசிக்க வைக்கும் அழகான தருணங்களை உருவாக்கி தப்பும் தவறுமாக சரியாக செய்தான் ருத்ரங்கன். வெளியே பல இடங்களுக்கு அழைத்து சென்றான். அவன் கைகோர்த்து நடந்து அங்கும் இங்கும் காட்டி சிரித்து ஏதோ பேசி தோல் உரச நடப்பாள் குழலி.
ரோட்டு கடையில் பிடித்ததை எல்லாம் கூச்சமின்றி வாங்கி வாயில் போட்டு மென்றவளை சலிப்பாக பார்த்தாலும் கேட்டதை எல்லாம் மறுப்பின்றி வாங்கி கொடுத்து அவளின் சிரிப்பை ரசித்தான். கருப்பு நிற வேஷ்டியும் காவி நிற வேஷ்டியும் மட்டுமே அதிகமாக கட்டுபவனுக்கு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு அழகு பார்க்க சங்கடமாய் போனது அவனுக்கு. இப்ப எதுக்குடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நாக்கு இது மாதிரி போட்டு பழக்கம் இல்ல. டிஷர்ட் வழியே திமிரி புடைத்த பெரிய புஜங்களை கண்டு எச்சில் விழுங்கினாள் குழலி. எப்போ ஒரே வேஷ்டி சட்டை தானா? இந்த ட்ரெஸ் காம்போவும் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குண்ணா. என் கூட வெளியே வரும்போது இனிமே இப்படிதான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். செல்ல கட்டளையோடு டிஷர்ட் பற்றி கசக்கியவளின் இடை அவனது முரட்டு கையில் கசங்கியது. நிஜமாவா குயிலே? நல்லா இருக்கா? மனைவியின் ரசனையில் கண்கள் மின்னியது. பின்ன சும்மா சொல்வேனா? அப்படியே இந்த காட்டு மிராண்டி போல வளர்த்து வச்சிருக்கிற மீச தாடி தலைமுடி இதெல்லாம் கட் பண்ணிட்டா இன்னும் ஹேண்ட்ஸமா இருப்பேள் தெரியுமா? அடங்காது கழுத்து வரை உள்ள வெள்ளி கம்பிகள் மின்னும் தலைமுடியை வெட்டச் சொல்லி எவ்வளவோ சொல்லிவிட்டாள். ஏனோ அவள் சொல்லும் அனைத்திற்கும் கிளிப்பிள்ளை போல தலையாட்டி செய்பவன் தொழிலையும் தலைமுடியையும் மட்டும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறான். என் தொழிலுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் சரி. சும்மா தலைமுடியை பின்னுக்கு தள்ளி அழுத்தி விட்டு ஆளை வெட்டும் போது ஒரு கெத்து வரும் பாரு. என் தம்பிங்களே சொல்லுவானுங்க, அன்னையா உன்னை அப்படி பார்க்க மெர்சலா இருக்கும்னு. சிலாகித்து அவன் பெருமையை கூற உதட்டை நெட்டி வளைத்தாள். நேக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல. திரும்பவும் அதே இடத்தில் வந்து நிற்க போடி என்ற ஒற்றை வார்த்தையில் அவள் நெற்றியில் உள்ளங்கை வைத்து தள்ளிவிட்டு சென்றவனை வெறியாக முறைத்து வைத்தாள் தடுமாறி நின்று. வெட்ட மாட்டேன் என்று அவன் சொன்ன தலைமுடியில் எண்ணெய் வைத்து வாரி இரட்டை செண்டு போட்டு முகத்தில் பவுடர் பூசி மூக்கில் இருந்து கழுத்து வரை மறைத்து வளர்த்திருந்த தாடி மீசையை அடிக்கடி வேகமாக இழுத்து வலிக்க வைத்து 6 அடி ஆண்மகனை பொம்மை போல உருட்டி பிரட்டி ஏதேதோ செய்து தன் கோபத்தை எல்லாம் அவன் முகத்தில் காட்டி இறுதியாக பொட்டு வைத்து கழுக்கென சிரித்தவளை பரிதாபமாக பார்த்தது அவன் கண்கள். என்னடி இதெல்லாம்? கண்ணாடியில் முகத்தை பார்த்து மிரண்டு போனான் ருத்ரன். தொழில் பண்ணும்போது எப்படி வேணா கெத்தா இருங்கோ, ஆனா எங்கிட்ட உங்க கெத்தெல்லாம் செல்லாது. வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லனோ, இனிமே தோணும் போதெல்லாம் இதான் தண்டனை. தாடியை வலிக்க வலிக்க இழுத்து வைத்து விரலில் சுருட்டி ஏதேதோ செய்து அடங்காமல் விளையாடிய மனைவிக்கு கட்டில் பாடம் நடத்தியே இடுப்பெலும்பை முறித்து விட்டான். மன சோகங்களையும் தாண்டிய இன்பமான வாழ்க்கைதான். ஆனாலும் அவ்வப்போது வரும் தனது வீட்டின் ஞாபகத்தில் முகம் சுருங்கி போகும். அன்று மாலையே வீடு திரும்பி விட்டான் ருத்ரன். எப்போதும் போலதான் அவன் வந்த தோற்றம் பார்த்து பேசாமல் முறுக்கிச் சென்ற மனைவியை எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டான். தினமும் இப்படியே போனா என்ன பண்றது ருத்ரா? பேசாம என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு இவகிட்ட உண்மையை சொல்லிடலாமா? மூளையை குடைந்து யோசித்து பார்த்தான். இல்ல வேண்டாம். அப்படி சொன்னா அழுது சீன் போட்டு ஏதாவது செஞ்சு உன் பாதையை மொத்தமா திசை திருப்பி விட்டுருவா. இன்னைக்கு வந்தவளுக்காக யோசிச்சு உன்னோட இத்தனை வருஷத்து கொள்கை விட்டு கொடுக்க போறியா என்ற மனசாட்சி கேள்வி எழுப்பிட இல்லை என்ற தெளிவோடு தலையை உலுக்கி கொண்டான் ருத்ரன். பெண்ணாசையே இல்லாது வாழ்ந்தவனுக்கு திடீரென எங்கிருந்தோ வந்து இதயத்தில் ஆழ புதைந்து ஆட்டி படைப்பாள் என்று கனவா கண்டான். அவனாக அவளை வம்பிழுத்து நெருங்கி செல்லும் போதெல்லாம் ஏற்படாத குற்ற உணர்ச்சி அவளோடு களவியலில் கலந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நெஞ்சில் பாரம் ஏறி குற்ற உணர்ச்சி பெருகி வழிகிறது. அவசரப்பட்டு அவளை திருமணம் செய்து அவள் உணர்வுகளில் விளையாடி விட்டோமோ? காலம் கடந்த பிறகு மூளையில் சுருக்கென உரைக்க இதற்கு மேற்பட்டு தன்னவளை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற சிந்தனையோடே தலையை பிடித்து கொண்டு படுத்திருந்தவன் நாசியில் சுவையான நறுமணம் வீசும் டீயின் வாசத்தில் கண்களை திறந்தான். தலைவலியா? வாயை திறந்து சொன்னா என்ன? வந்ததுல இருந்து இப்படி அமைதியா படுத்துட்டு இருந்தா நான் என்ன நினைக்கிறது? சிடுசிடுப்பாக கேட்டவளின் கையில் இருந்த டீயை வாங்கிய ருத்ரன் அதனை பருகியபடியே அவளையும் இழுத்து பக்கத்தில் அமர்த்தி கொள்ள அப்போதும் குழலி முறுக்கி கொண்டுதான் இருந்தாள். நான் உன்னை கேட்டா உண்மையை சொல்லுவியா குயிலு? பூடகமாக கேள்வி எழுப்பி அவள் கண்களையே ஆழ்ந்து பார்த்தவனை புரியாமல் நோக்கினாள் அவள். திடீர்னு நேனு இல்லாம போனா நீ என்ன செய்வ? அவள் கண்களை ஆழ நோக்கி அழுத்தமாக கேட்ட கேள்வியில் இதயம் படபடப்பாகி போனது.
ஏன் திடீர்னு இந்த கேள்வி? கலக்கமாக அவனை பார்த்தாள். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லேன். சும்மா ஒரு பேச்சுக்கா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியறது? நீங்க கடைசி வரைக்கும் நேக்கு வேணும்னு மனசார நினைச்சுதான் உங்களை நம்பி நான் என்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இனிமே என்கிட்ட இது மாதிரி எல்லாம் கேட்கிற வேலை வச்சுக்காதே. எனக்கு நெஞ்சு மேல வலிக்கிறது. ஊசி பட்டாசாக பொரிந்து கடைசியில் கண்ணீரில் மூழ்கிய பேதை அவனை இறுக்கி அணைத்துக் கொள்ள தன்னவளுக்காக ஈரம் சுரந்தது. அண்ணையா, திரும்பவும் ஒரு முறை நல்லா யோசிச்சு உன் முடிவை மாத்திக்கோயேன். முன்னாடியாவது நீ தனியா இருந்த, அதனால உன்னை பத்தின யோசனை இல்லாம எங்களுக்காகவே வாழ்ந்துட்ட. ஆனா இப்போ உனக்கே உனக்காக வதனை இருக்கு. உனக்கு ஒண்ணுனா அதால தாங்க முடியாது. ருத்ரனின் கால் அருகில் அமர்ந்திருந்த மதன் கோப்பையில் மதுவை ஊற்றி அவனிடம் கொடுத்தான். அதனை வாங்கி குடிக்காமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்தவனின் பதிலுக்காக காத்திருந்தான் மதன். இந்த முடிவை 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு மதன். இப்போ அதுக்கான நாளும் நெருங்கியாச்சு. யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க முடியாது. நான் இல்லைன்னா என்ன? அவளுக்காக அவ குடும்பம் இருக்கு. என்கிட்ட அவ இருக்கிறத விட அவ அவளோட குடும்பத்தோட இருக்கும்போதுதான் இன்னும் சந்தோஷமா இருப்பா. உதடு விரியா புன்னகையோடு நிதானமாக பேசியவனை பாவமாக பார்த்தான் மதன். இருந்தாலும் அண்ணையா, உனக்காக நாங்க எத்தனை பேர் இருக்கும்போது நீ எதுக்கு இதை பண்ணணும்? நேனே அதை பண்ணிடுறேன் அண்ணையா என்ற மதன் சட்டென அவன் மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்ள சற்று நேரம் கழித்து இதமாக அவன் தலை கோதி விட்டான் ருத்ரன். டே மதனு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என் இடத்துல இருந்து அடுத்து நீதாண்டா எல்லாரையும் தைரியமா வழி நடத்தணும். அதை விட்டு இப்படி சோக கீதமெல்லாம் வாசிச்சு பொறுப்பு தட்டி கழிக்க பார்க்காத. அவ எப்படியோ போறா. அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே அவளை பத்தி யாருமே என்கிட்ட பேசக்கூடாது. நீங்களும் நினைக்க கூடாது. கட் அண்ட் ரைட்டாக அதட்டலாக சொன்ன பின்னும் வாய் திறப்பானா மதன். ஆனாலும் கேப் விட்டு அவ்வப்போது ஏதாவது சொல்லி தன் மனநிலையை மாற்ற நினைப்பவனை உயிர் பயம் காட்டி 2 தட்டு தட்டி அந்நேரம் அடக்கி வைக்கிறான் ருத்ரன். உயிருக்கு பயம் கொள்ளும் ஆளா மதன்? இருந்தும் தன் அண்ணையாவிடம் பயந்ததை போல காட்டி செல்லமாக விளையாடுவதும் வழக்கம்தான். ருத்ரனும் விளையாட்டாக பலமுறை துப்பாக்கி குண்டால் அவன் உடலை பஞ்சர் செய்வதும் வழக்கம்தான். என்னங்கடா பாசம் இது? உங்க பாசத்துல பாய்சன் வைக்க? கட்டச்சி கட்டச்சி, பிளீஸ் டி, ஒரே ஒரு முறை மட்டும் போதும். அதுக்கு மேற்கொண்டு சத்தியமா கேட்க மாட்டேன். விடிந்ததில் இருந்தே அவள் பின்னி சுற்றி சுற்றி வருபவனை ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவில்லை காவேரி. ஏய், இப்ப எதுக்கடி ஓவரா பண்ற? அதான் நைட்டே எல்லாம் பேசி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாச்சுல்ல. பதிலுக்கு நீயும் என்ன கட்டி பிடிச்சு அழுதல்ல. அதோட நம்ம சண்டை எண்டுக்கு வந்தாச்சு. ஆனா நீ என்ன எழுந்ததுல இருந்து திரும்ப முறுக்கிட்டு சுத்துற. ஒரே ஒரு டீ உன் கையால போட்டு தர சொல்றேன். பெரிய இவ மாதிரி கண்டுக்காம நீ பாட்டுக்கு இருக்க. இப்ப கடைசியா கேக்குறேன், டீ போட்டு தருவியா மாட்டியா? இரவில் இருந்து ஐஸ் வைத்து மனதில் இருப்பவை எல்லாம் ஒன்று விடாமல் கொட்டி சமாதானம் செய்தும் விடிந்ததும் முருங்கை மரம் ஏறி கொண்டவளை கண்டு பற்களை கடித்தான் வெங்கட். இரவு பேசிய பேச்சிற்கு அவன் அணைப்பில் அடங்கி அழுகையை கொட்டியதெல்லாம் உண்மைதான். அதற்காக அவனை மன்னித்து விட்டாள் என்று அர்த்தமாகிவிடுமா? என்னால உங்க வீட்டு சமையக்கட்டுக்கு போக முடியாது. அதைத்தானே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ரொம்ப நிறைய சொல்லிட்டு இருக்க. இது உன் வீடுன்னு நைட்டெல்லாம் சொன்னது உன் மூளைக்கு ஏறலையா? அவள் ஒதுங்கி ஒதுங்கி போவது ஆத்திரம் உண்டது. நீ 1000 சொல்லு, என்னால இந்த வீட்டுல மனசு நிம்மதியோட எந்த வேலையும் பார்க்க முடியல. பெரியவங்க சம்மதம் இல்லாம திருட்டுத்தனமா வந்து தங்கி இருக்கேன். நாளைக்கு உங்க அப்பா அம்மா எங்கட வந்து பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாவன்னு யோசிச்சாவே நெஞ்சு பதறுது. இதுல நீ வேற உரிமையா போய் டீ போடு காபி போடுன்னு சொன்னா எப்படி தயக்கம் இல்லாம செய்ய முடியும்? அதுவும் உங்க அம்மா சுத்தம் பாக்குறவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சமயக்கட்டுல நிக்கிற தகுதி எனக்கு இல்ல. எப்பவும் போல நீயே போட்டு குடி. யார் மனசு நோகாதபடி என்னை அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாவன்னா அவைய சம்மதத்தோட உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு தாரேன். காவேரி சங்கடமாக சொல்லி கொண்டிருக்கும் போதே வாயிலில் கேட்ட சத்தத்தில் இருவரும் ஒவ்வொரு மனநிலையோடு திரும்பி பார்க்க அங்கு நின்றிருந்த வெங்கட்டின் பெற்றோரை கண்டதும் காவேரியின் உடல் மொத்தமும் வியர்வையில் குளித்து கால்கள் இரண்டும் நிலத்தில் நிற்க முடியாமல் துவண்டு போனது அச்சத்தில். அத்தியாயம் 41. என்னடா நடக்குது இங்க என்ற பரிமளத்தின் ஆவேச குரலில் தேகம் நடுங்கி நின்றாள் காவேரி. மகன் தனியாக இருந்தால் வேலைக்கு சரிவர உண்ண மாட்டான், உறங்க மாட்டான்.
வீட்டில் ஆள் இல்லை என்று காவல் நிலையமே கதியாக கிடப்பான் என்ற கவலையில் இருவருமாக சேர்ந்து முடிவெடுத்து வெங்கட்டிடம் சொல்லாமல் புறப்பட்டு வந்த இடத்தில் அதிர்ச்சியோ அதிர்ச்சி. சொல்லுடா, ஆத்துல பெரியவா இல்லாத போது இப்படித்தான் ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து வச்சு கொட்ட அனுப்பியா? இதுக்காகத்தான் எங்களை ஊர்ல இருந்து வரவிடாம தடுத்து வச்சுட்டு இருந்தியா? பரிமளத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் காவேரியின் இதயத்தில் சவுக்கடியாக விழுந்து அவமானமாகி போனது. வேறு விஷயமாக இருந்திருந்தால் துணிந்து தைரியமாக எதிர்கொள்ள எப்போதும் காவேரி தயங்க மாட்டாள். ஆனால் இது அவள் ஒழுக்கத்தை எடை போடும் விஷயம். காதலனே ஆனாலும் ஒரு ஆணோடு தனிமையில் வசிப்பது மா பாவம் என்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவள். வெங்கட்டின் பெற்றோர் எங்கே தன் ஒழுக்கத்தை பற்றி தரைக்குறைவாக பேசிவிட போகிறார்களோ என்ற அச்சமே அவளை நிலைகுலைய வைத்தது அவ்விஷயத்தில். மா, நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்கோ. காவேரி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை. ஷோ, பேசாத. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுத்து. அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாம் உண்மைதான். நீதான் எங்களை ஏமாத்தின்னு இருக்க, அப்படித்தானே என்ற கோபத்தில் உறுத்து விழித்த தாயை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தடுமாறி நின்றான் வெங்கட். வெங்கட்டா, என்னடா இதெல்லாம்? உன்னை முழுசா நம்பின எங்களுக்கு இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? பார்த்த சாரதியின் கோபமான பேச்சில் நான் தந்தி அடிக்க நின்றான் காவல்காரன். ஏமா, அவனுக்கு தான் புத்தி இல்ல. நீ பொம்பளை பிள்ளை தானே? நோக்கு எங்க போச்சு புத்தி? இதெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்காத்துக்கு கிளம்பி போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இதான் நேரன்னு யார் இல்லாத ஆத்துல புகுந்து திருட்டு கொடுத்த நடத்தின்னு இருக்க வெக்கமா இல்ல நோக்கு? அற்பமாக பரிமளம் கேட்ட வார்த்தையில் அவமானம் தாங்காது வாய் பொத்தி விம்மி அழுத காவேரியை கண்டு கலங்கி போனான் வெங்கட். போதுமா, இதுக்கு மேல காவேரி ஒரு வார்த்தை பேசினாலும் இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். தன் அவளின் கண்ணீரில் ரத்தம் துடித்து இதுவரை எதிர்த்து பேசாத தாயை குரல் உயர்த்தி பேசிய பேச்சை கேட்டு அதிர்ந்து நின்றனர் அவன் பெற்றோர். நீயாட வெங்கடா இது என்ற திகைப்பு மேலிட கேட்ட பெற்றோருக்கு தன் காவேரி தான் தனக்கு அனைத்தும் என புரிய வைத்துவிடும் நோக்கத்தோடு ஆரம்பம் முதல் நடந்தவை அனைத்தையும் விரிவாக எடுத்து கூறிய மகனை பேசா மடந்தையாய் பார்த்து வைத்தனர். தன் துக்கத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு என்ன மட்டுமே முழுசா நம்பி சிரிச்சுக்கிட்டே வந்தவள என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்காம அன்னைக்கு உங்களுக்காக தாமா வேண்டா வெறுப்பா துரத்தி விட்டேன். என் மேல உள்ள காதலியே வெறுக்கிற அளவுக்கு அவகிட்ட மோசமா நடந்துட்டேன். பாவம்மா, ரொம்பவே துடிச்சு போயிட்டா. வேதனையாக சொன்ன மகனையும் மௌனமாக அழுது நின்ற காவேரியையும் சில கணங்கள் வரை அமைதியாக பார்த்தனர் இருவரும். இப்ப என்னடா பண்ண சொல்ற எங்களை? மௌனத்தை உடைத்து கேட்டார் பார்த்தசாரதி. நம்ம வீடு இருக்கிற நிலைமையில நான் இப்படி சொல்றது எனக்கே கில்ட்டியா தான் இருக்கு. ஆனாலும் என்ன நம்பினவள நான் கைவிட விரும்பல. காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம்பா. பிளீஸ், குளம் கோத்திரம்னு சொல்லி என் காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதே. உடைந்த குரலில் பெற்றோர் முகம் காணாது கை கூப்பி தலை தாழ்ந்து தளர்ந்து நின்ற அவனது கலங்கிய கோலம் கண்டு பார்த்த சாரதியும் பரிமளமும் மட்டுமல்ல காவேரியும் துடித்து போனாள். ஏற்கனவே குழலிய காணாம தவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீயும் எங்க நம்பிக்கையை உடைச்சிட்டு எங்க முன்னாடி கூனி குறுகி நின்னு நீயும் சங்கடப்பட்டு எங்களையும் சங்கடத்துல நிறுத்திட்டியடா. பார்த்த சாரதி உடல் தளர்ந்து சோஃபாவில் அமர்ந்தார். இன்னைக்கு வேற வழி தெரியலப்பா. உங்களை உடனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெங்கோன்னு கேட்கல. நம்ம தேனு நல்லபடியா திரும்ப கிடைக்கிற வரைக்கும் காவிரி நம்மாத்துல பாதுகாப்பா வச்சுக்கலான்னு சொல்றேன். அதன் பிறகு மெதுவா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக சொல்பவனை மீறி இருவரும் தங்களின் கோத்திரத்தை முன்வைத்து பேச முடியாமல் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். என்ன இருந்தாலும் இவ கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு. நம்ம ஆத்துல எப்படி வச்சுக்கிறது? பரிமளம் தீயாக முறைத்தார் காவேரியை. அவள் மீது தனிப்பட்ட கோபம் எல்லாம் இல்லை. ஆனாலும் மகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை முற்றிலுமாக உடைந்து போனதில் ஆதங்கத்தில் கொண்ட கோபம். பரிமளா, விடு. இத்தனை தூரம் ஆன பிறகு அந்த பொண்ணை தனியா அனுப்புறது சரியில்லை. குழலியோட ரூம் சும்மா தானே இருக்கு. அங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யறதுன்னு மெதுவா பேசி முடிவெடுப்போம். தன்னை பாராமல் எங்கோ பார்த்து உரைத்த தந்தையை காண வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனபோதும் தன் காவேரியை இங்கு இருக்க சம்மதித்ததை எண்ணி பெருமூச்சு விட்ட வெங்கட் கலக்கமாக தன்னை பார்த்தவளை கண்டு கண் சிமிட்டி காற்றில் முத்தமிட்டு சிரிக்க திடுக்கிட்டு விழித்தாள் அவன் செயலில். எங்கோ கணவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு ஏதோ நினைவில் கோழி கொறிப்பது போல தட்டில் கையை தொழாவிய மனைவியை வெகு நேரமாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ருத்ரன். முகத்தில் ஏதோ தெளிவின்மை. தன்னிடம் பேசாத அமைதியாக இருக்கும் தருணங்களில் எல்லாம் சோகம் இழையோட எதையோ சிந்தித்தபடி எங்கோ வெறுக்கும் அவளை அவனும் அமைதியாக வெறித்தாக வேண்டிய நிலை.
காரணம் கேட்டால் என்ன சொல்வாள் என்றுதான் நன்றாக தெரியுமே. ஆனால் தற்போதைய நிலையே வேறு. அனைத்தும் தலைகீழாக மாறவிருக்கும் பொல்லாத நேரம். எதற்கும் துணிந்துவிட மன ரீதியாக திடப்படுத்திக் கொண்ட பிறகு மனைவிக்கு மட்டுமான உணர்வுகளை உயிரோடு கொன்று புதைக்க முடிவெடுத்து விட்டான் ருத்ரன். குரலை செருமி அவள் சிந்தை கலைக்க முயல நிலை மாறாது இருந்தவளை சத்தமாக அழைத்ததில், என்னன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? அவசரமாக கரண்டியை எடுத்த கரத்தை பிடித்து கொண்டான் அவன். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டேளா? தட்டுல வச்சதே கொஞ்சம் சாப்பாடு தானே என்று குழப்பமாக பார்த்தவளின் மருண்ட இமைகளுக்கு விட்டால் அடிமை சாசனம் எழுதி அதனுள்ளே தன்னை அடைக்கலம் ஆக்கிவிடும் எண்ணத்தை முயன்று மட்டும் கட்டுக்குள் கொண்டு வந்து இடது நெஞ்சை உள்ளங்கையால் நீவி கொண்டான் ருத்ரன். நேனு சாப்பிட்டு முடிச்சது கூட கவனிக்காத அளவுக்கு அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க மேடம்? அவள் உண்ட தட்டை கையில் எடுத்து மிச்சம் இருந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட கன்னம் குமிழ சமத்தாக ஆவென்று வாங்கி தின்னும் மினுமினு உதட்டுக்காரியின் அழகோ அழகு. சொன்னா என்கிட்ட கோச்சிப்பேள். உணவை ஒரு பக்க கன்னத்தில் அதக்கி கொண்டு பாவமாக உதட்டை பிதிக்க வண்டாக அதில் தேனெடுக்க கொள்ளை ஆசை கூடியது ஆண் நெஞ்சில். என்னன்னு சொல்லிடி, அப்புறம் கோச்சிக்க வாயில மடியில வச்சு கொஞ்சவானு யோசிக்கிறேன் என்றபடி அவள் உதட்டை துடைக்க நீண்ட விரல்கள் பஞ்சாமிர்த உதட்டை நசுக்கி தன்னிடம் இழுத்து பல நூறு இச்சைகள் வைத்து விட்டது. அச்சோ விடுங்கோண்ணா, சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி விடாம முத்த வச்ச எப்படி சொல்றதா? பொன் கருத்தால் அவள் நெஞ்சில் அடித்து சினுங்கிய மனைவியை மோகம் நிறைந்த காதல் பார்வையால் இதயம் வரை சிலிர்க்க செய்தான் ருத்ரன். ஏன் அப்படி பாக்குறேள்? கன்னங்கள் சிவந்தாள் நிலா பெண். என்னவோ என் கண்ணுக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியற கோயிலு. தினமும் தானே பாக்குறேள், இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் என் முகத்துல தெரியறது? கணவனின் உருகும் பேச்சில் நாணம் பூசியது அழகியின் வதனம். நீயே எனக்கு ஸ்பெஷல் தாண்டி. அதிலும் தினமும் ஒவ்வொரு அழகான பாவனை உன் முகம் காட்டும் போதும் இதோ இப்படித்தான் என் நெஞ்சி தத்தளிச்சு போகுது. அதிலும் உன் முகம் சிவக்கும் போது இங்க என்னென்னவோ பண்ணது குயிலு. தன் நெஞ்சை கசங்களாக தேய்த்து கொண்டவன் எப்போது இருக்கையில் அமர்ந்திருந்த குயிலை அவன் மடிமேல் இடமாற்றினானோ. சே போங்கண்ணா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. எப்பவும் ஏதாவது சொல்லி என்னை சீண்டிண்டே இருக்கணும். கணவனின் காதல் நிரம்பிய கூற்றில் அவஸ்தையாக அவன் மடியில் தவிழ்ந்தாள் பாவை. சரி, நேனு சீன்றது இருக்கட்டும். நீ பேச்ச மாத்தாம என்ன சொல்லணுமோ சொல்லு. உடனே சீரியஸ் மோடில் மாறி அழுத்தமாக அவள் கண்களை ஊடுருவியவனை தயக்கமாக ஏறிட்டாள் குழலி. என் அண்ணாவை பார்க்கணும்னு எத்தனை முறை கேட்டிருப்பேன். ஆனா காதலையே போட்டுக்க மாட்டேளே. பாவமாக அவனை பார்த்தவளை அதிசயமாக அமைதி பார்வை பார்த்தான். நம்ம கடைசியா வெளியே போகும்போது அன்னைக்கு எங்காத்துக்கு வந்து எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணை பார்த்தேன். எப்படி அங்க வந்தா? அண்ணாதான் கூட்டிட்டு வந்தாளா? இந்த விஷயம் அப்பா அம்மாக்கு தெரியுமா? அண்ணா அவளைதான் உண்மையா நேசிக்கிறானா? ஒண்ணுமே தெரியல. நானும் மனசு ஒத்து உங்க கூட சந்தோஷமா தான் வாழ்றேன்னு அவாக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். பாவம், எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு எல்லாரும் கவலையா இருப்பா. தானும் தன் குடும்பத்தை எண்ணி கவலையாக கண்ணீரை துடைத்து கொண்டவளை சலனமற்று ருத்ரன் பார்க்கும் பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் கண்களை உருட்டினாள் குழலி. என்னன்னு அமைதியா இருக்கேள்? என் ஆத்துக்கு போகட்டுமா? அவன் தோளை தட்டி ஆர்வமாக உலுக்கி கண்ணில் ஒளிமின்ன பாவமாக கெஞ்சும் மனைவியை வெறியாக முறைத்த ருத்ரனை கண்டு நெஞ்சில் பயம் கவ்வியது. என்னன்னா? எச்சில் வற்றி நான் வறண்டன அவனது கோப விழிகளை கண்டு. என்னவா? அது என்னடி அவனையும் அண்ணன்ற என்னையும் அண்ணன்ற? அந்த வார்த்தையை கேட்கவே எரிச்சலா இருக்கு. பலமுறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாவான்னு கூப்பிட்டு பழகுன்னு. அதை விட்டு அண்ணா நொன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் டென்ஷன் படுத்துற. அப்படி நீ சொல்லும் போதெல்லாம் ஆரம்பத்துல நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டதான் ஞாபகம் வந்து வெறி ஆகுது என்றவன் கோபத்தின் காரணம் புரிந்து அதுவரை பயத்தில் உறைந்த அவள் உதடுகள் சிரிப்பில் விரிந்தன. அச்சோ, ஏன்னா இது அவங்க கோபமா? நான் கூட பயந்தே போயிட்டேன் தெரியுமா? படபடத்த நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டவளை மேலும் முறைப்பதை கண்டு அவன் கழுத்தில் கொஞ்சலோடு மாலை கரங்கள் கோர்த்தாள். எங்க ஆத்துல கல்யாணம் ஆனவா எல்லாரும் அவ ஆத்துக்காரரை ஏன்னான்னு கூப்பிடுறதா வழக்கம். ஏன்னா வேற அண்ணா வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீள். அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரோ நான் யாரோ, யாருன்னு தெரியாத ஒருத்தர் அறிமுகம் ஆகும்போது அவாகிட்ட எப்படி பேசுறது சொல்லுங்க? ஆட்டோ, பஸ், டாக்ஸி, ஆபீஸ், கடைகள் இப்படி பெண்கள் பயணமாக கூடிய எல்லா இடத்துலயும் ஆண்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஏங்க என்னங்கன்னு குழஞ்சு பேச முடியுமா? அண்ணான்னு சகஜமா கூப்பிட்டு தான் அவங்களோட பயணம் பண்ண முடியும். இதுல கோவப்பட என்ன இருக்கு?
அப்படியே நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேன்னு நீங்க என்ன ஐயோ தங்கச்சின்னு நினைச்சு பாவம் பார்த்துட்டேளா? உங்க மனசுக்கு பிடிச்சு போச்சுதுன்னு நான் எப்படி கூப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு இதோ இப்படி வம்படியா தூக்கிட்டு வந்து என் மனச மயக்கி மடியில வச்சிருக்கேளே, இப்ப மட்டும் என்னவா இந்த மூக்கு மேல கோபம் வருது? அவன் மூக்கை பிடித்து ஆட்டி அதில் முத்தம் வைக்க, அப்போதும் அவன் முகம் தூக்கி வைத்த சினம் மாறாமல் இருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டாள் குழலி. நேக்கு இப்படி கூப்பிட்டே பழையிழுத்தனா? வேணும்னா உங்களுக்காக மட்டும் அந்த நேரத்துல பாவான்னு கூப்பிடுறேன், போதுமா? கிசுகிசுப்பாக அவன் செவி மடலை கவ்வி சூடேற்றிய குயிலின் கழுத்தை வெடுக்கென திருப்பி வேகமாக இதழை கவ்வி கொண்டான் ருத்ரன். அண்ணனை பார் என்றும் சொல்லவில்லை, பார்க்காதே என்றும் சொல்லவில்லை. அவள் எண்ணம் மட்டும் கேட்டறிந்து தன் மூளையில் சேமித்துக் கொண்டவன் பதில் கொடுக்காமல் கேக்கா வாங்கி விட்டான் நேக்காக. ரம்யமான இரவு பொழுது. குழலியின் அறையில் தனியாக உறங்கும் காவேரி பெண்ணை தேடி வழக்கம் போல கள்ளமாக நுழைந்த வெங்கட் பாய்ந்து அணைத்ததோ அவன் அன்னை பரிமளத்தை. ஆ என்ற அலறலில் மொத்த குடும்பமும் பதட்டமாக ஒன்று சேர போர்வையை விலக்கி எழுந்த அன்னையை கண்டு ஐயோ அம்மா! இவனும் அலறி விட்டான் நடுக்கத்தில். என்ன என்ன சத்தங்க என்று பார்த்த சாரதி அவசரமாக ஓடி வந்தவர் தலைவிரி கோலமாக நிற்கும் மனைவியையும் பயத்தில் நின்றாலும் வந்த சிரிப்பை கடினப்பட்டு அடக்கி நிற்கும் காவேரியின் முகத்தையும் பேய் அறிந்ததை போல அனைவரையும் பாவமாக பார்க்கும் மகன் முகத்தையும் தனித்தனியாக உற்று பார்த்தவருக்கு ஏதோ விளங்கியது. ஏன்னா இவன் கொஞ்சமும் சரியில்லை, புத்தி கெட்டு போச்சுது. எப்படியும் இவ்வளவுதான் கட்டிக்க போறான்னு முடிவான பிறகு பூனை எதுக்கு மடியில கட்டிண்டு அலையணும்? இந்த மாசத்திலே வர நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். இல்லன்னா பாலுக்கு பூனை காவல் காத்த கதையாயிடும். அவனை முறைத்தபடியே பரிமளம் சொல்ல அவருக்கும் சரி என்றுதான் பட்டது. ஆனாலும் தங்கள் வீட்டு பெண் இன்னும் கிடைக்கவில்லையே. மேலும் வெங்கட்டின் திருமண செய்தி சொந்த பந்தங்களுக்கு தெரிந்தால் என்ன சொல்வார்களோ என்ற கவலைதான் அவருக்கு. நீங்க என்ன யோசனை பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியறதுன்னா, ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை மாசத்துக்கு விரும்புற பிள்ளைகளை ஒரே ஆத்துல தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்க முடியும்? வயசு கோளாறுல தப்பு நடந்துட்டா சரி வராது. நம்ம குழலி இல்லாம மகனுக்கு கல்யாணம் பண்றது வருத்தம் தான். அதுக்காக வாழ வேண்டிய வாழ விடாம பண்றது சரியில்லையே. நமக்கு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை தவிர வேற சொந்தங்கள் யாரும் முக்கியம் இல்லைன்னா, நமக்கு ஒண்ணுன்னா முதல்ல ஓடி வர போறது நம்ம பெத்த பிள்ளைங்க மட்டும்தான். அத நான் நீங்க நெஞ்சு வலியில துடிச்சு படுக்கையில விழுந்தப்பே கண்கூடா பார்த்துட்டேன். வழியும் கண்ணீரை துடித்து கொண்டே பரிமளம் சொன்னதை கேட்டதும் பார்த்த சாரதி தெளிவான முடிவை எடுத்து திருமண நாளை குறித்தார். காவேரியை பிடிக்கிறதோ இல்லையோ, அவளும் தங்கள் மகள் வயதுடைய சிறிய பெண். தன் மகனை நம்பி வந்து விட்டவளுக்கு தங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு தூரமாகி வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டவளுக்கு கஷாயம் வைத்து கொடுத்து வயிற்றில் நல்லெண்ணெய் விட்டு தேய்த்து வெந்நீர் ஒத்தடம் வைத்த பரிமளத்தின் அக்கறையான கவனிப்பில் கண்ணீர் முட்டியது காவேரிக்கு. இத்தனைக்கும் அவளிடம் வாய் திறந்து பரிமளம் பேசக்கூட இல்லை. அதில் வருத்தம் கொண்டாலும் தயக்கமாக அவளை வாய் திறந்து பரிமளம் செய்ய வரும் பணிவிடைகளை வேண்டாம் என்று தயக்கமாக மறுத்தால் பரிமளம் பார்க்கும் ஒற்றை பார்வையில் திறந்த வாய் உடனடியாக மூடிக்கொள்ளும். அப்படித்தான் அவளுக்கு துணையாக அவளோடே அன்று படுத்து கொண்டதும் பரிமளம் அப்படி படுத்ததும் ஒரு வகையில் நல்லதாகித்தான் போனது. இல்லையேல் தினமும் இரவில் மகன் செய்யும் திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்திருக்க முடிந்திருக்காதே. அடுத்து வந்த சுப முகூர்த்தத்தில் பெருமாள் கோவில் சந்நிதியில் வைத்து காவேரி கழுத்தில் 3 முடிச்சிட்டு எளிமையான முறையில் தன்னவளாக்கி கொண்டான் வெங்கட். காவேரியின் கண்களோ ஆனந்த நீர் ஊற்றெடுக்க தலை குடிந்த வண்ணமே இருந்தவளது தோலை இடித்து இருவரும் தம்பதிகளாக அவன் பெற்றோர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற பரிமளம் முகத்தை தூக்கி வைத்தபடியே மகன் மருமகளை ஆசிர்வாதம் செய்தாள். பார்த்த சாரதியும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தார். ஆனாலும் என்ன செய்ய, மகன் ஆசைப்பட்டு அத்தனை தூரம் உறுதியாக இருக்கும்போது அவன் மகிழ்ச்சிக்காக தன் கௌரவத்தை அனைத்தும் விட்டு கொடுத்து விட்டார் பெரியவர். வெங்கட்டின் மனைவியாக மகிழ்ச்சி பெருக்கெடுக்க எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி தன் புகுந்த வீட்டினில் அடியெடுத்து வைத்தாள் காவேரி. அனைத்தும் சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது, வெங்கட் ருத்ரனை கைது செய்யும் வரையில். அத்தியாயம் 42. திருமணமான களிப்பில் உள்ளம் குதூகலம் அடைந்தாலும் உடன் பிறந்த தங்கையின் வாழ்க்கை நிலவரம் அறியாமல் மனைவியோடு இணக்கம் கொள்ள முடியாமல் ஏதோ போல் இருந்தவனை தானும் ஒருவித படபடப்புடனே பார்த்திருந்தாள் காவேரி. காதலித்தவனையே மனம் முடித்து இன்று அவன் முன்பு உரிமையுள்ள அவனது சரி பாதியாக நிற்கிறாள். அதில் மட்டற்ற மகிழ்ச்சிதான் என்றாலும் மனதில் ஒரு தடுமாற்றம், ஏதோ சொல்ல முடியா கவலை.
திருமணத்தின் முன்பு காதலியே ஆனாலும் அத்துமீறக்கூடாது என்ற தீர்க்கம் அவன் மனதில் இருந்தாலும் ஆண்மைக்கே உரிய ஏக்கங்களை அவளை தவிர வேறு எங்கனம் சென்று போக்கிக் கொள்ள முடியும்? இனிப்பை கண்ணெதிரே வைத்துவிட்டு அதனிடம் நெருங்காதே என எறும்புக்கு கட்டளை விதித்ததை போல ஆனது அவன் நிலைமை. மொத்த இனிப்பையும் உண்டால் தானே தவறு? அதில் கொஞ்சம் மட்டும் பிச்சு தின்றால் தவறேதும் இல்லை என்ற ஐடியாவை அவனது அடங்காத ஆண்மை வழங்கியது போலும். திருட்டு பூனையாக அவள் அறைக்குள் நுழைந்து காவேரி மிரண்டு பின் நாணத்தில் திமிர திமிர பல செல்மிஷங்களை செய்து பெண்ணை அள்ளி பருகாத குறையாக ஏக்க பார்வையோடு விட்டு செல்வான். இன்றோ நிலைமையே வேறு. முதலிரவு நடந்தே ஆக வேண்டும் என்று அவன் சொன்னால் முன்பு போல் தடா சொல்லி அதட்டி உருட்டி தப்பிக்க அவளிடம் காரணங்கள் ஏதும் இல்லையே. இப்போது என்ன சொல்லி தன்னை நெருங்க விடாமல் தடுப்பது என்ற யோசனையில் நீல நிற பட்டில் கூந்தலில் மல்லிகை சூடி மிதமான பவுடர் பூசிய ஒப்பனையில் நெஞ்சில் தாலி கொடியும் நெற்றி வகுட்டில் குங்குமமும் இட்டு கையில் பால் சொம்போடு கும்மன நின்றவளை ரசனையாக பார்த்தான். இமைக்கும் நொடிதனில் பால் சொம்பை லாபகமாக பறித்து அவளை இழுத்து மெத்தையில் புரட்டி இருந்தான் வெங்கட். இதயம் நின்று அதி வேகத்தில் மீண்டும் துடிக்க மெத்தையில் விழுந்த வேகத்தில் பட்டுச்சேலை எக்கு தப்பாக கலைந்து திமுசு கட்டை பெண்ணழகை எடுப்பாக எடுத்து காட்டியதில் கிறக்கம் கொண்டான் ஆனவன். என்ன மச்சான்? அவன் பார்வை சென்ற இடங்களில் குளிர் பரவ அவசரமாக சேலையை இழுத்துவிட்டு திரு திருவென முழித்தவளைக் கண்டு சிரிப்பு வந்தாலும் அவளின் படபடக்கும் இமைகளில் மையில் கொண்ட ஆண் இதயத்தினுள் அவளுக்காக ஆசைகள் கூடின. என்னடி இப்படி முழிக்கிற? பயந்துட்டியா? லேசான புன்னகையோடு கையில் இருந்த பாலை அவளை பார்த்தபடியே ஒரு மிடறு விழுங்க அவளும் தொண்டைக்குழி அடைக்க மிடறு விழுங்கினாள் எச்சிலை. தூக்கம் வருது, தூங்கட்டுமா? அப்பாவியாக அவனது அனுமதி கேட்ட மனைவியிடம் மிச்ச பாலை நீட்டிட மேலும் விழித்தாள் படபடப்பாக. குடிச்சிட்டு தெம்பா தூங்குடி. கல்யாண வேலையில சரியா தூக்கம் இல்லாம உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு பாரு என்று அக்கறை காட்டிய கணவன் சட்டென அவளை தன் நெஞ்சில் சாய்த்து சொம்பை அவள் வாயில் துருத்த அகல விரிந்த விழிகளோடு தயக்கமாகவே பாலை குடித்து முடித்தவளது இதழுக்கு குட்டி குட்டி முத்தமிட்டு அவனது மகிழ்ச்சியை வெளிக்காட்டினான் வெங்கட். நெசமாலுமே தூங்கதா சொல்றியா மச்சான்? நேற்று வரை தன்னிடம் இடைவிடாமல் கல்மிஷம் செய்து தன் மா நிறமான மேனையே ரோசாப்பூ போல சிவக்க வைத்தவன் இன்று அவன் மனைவியாக மாறிய பின்பு எதுவும் செய்யாமல் உறங்கச் சொல்கிறானே என்ற சந்தேகம் அவளுக்கு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நன்னா தெரியும்டி கள்ளி. அவள் மூக்கை பிடித்து குறும்பாக ஆட்ட வெட்கத்தில் தலை குனிந்தாள் காவேரி. நேத்து வரைக்கும் நீ ஒரு ரூம்லையும் நான் ஒரு ரூம்லையும் யாரோ போல இருந்தோம். உன்னை பார்க்காம உன்னை நெருங்காம தூக்கம் வரலடி. ஆனா இன்னைக்கு நீ ஆத்துக்காரி. இனிமே நீ எப்போது என் பக்கத்துலதானே இருக்க போற. நன்னா உன்னை கட்டி பிடிச்சு தூங்கு. ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா உன்னை அணுவா ரசிச்சு எடுத்துக்கிறேன்டி. கண் சிமிட்டி ரகசியமாக சொன்ன கணவனின் மதி அழகில் சில கணங்கள் இமைக்க மறந்தவளாய் அவனையே பார்த்த காவேரி பின் மௌனமாக சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? நான் என்ன காமெடியா சொல்லிட்டு இருக்கேன்? பின்ன இல்லையாக்கும். ஏன் மச்சான் சும்மா சிரிச்ச மேனிக்கு சமாளிக்கிற? தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில்னு தெரியாம நாம மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு நீ படுற கஷ்டம் எனக்கு புரியாம இருக்குமா சொல்லு? மென்மையாக அவன் கன்னங்களை தாங்கிய மனைவியை வியப்போடு நோக்கினான் வெங்கட். என்னை அப்படி பாக்குற? இம்புட்டு மாசமா கூடவே இருக்கேனே, கொஞ்சமாவது உன்னை புரிஞ்சுக்காம இருப்பேனா? கவலைப்படாத மச்சான், கூடிய சீக்கிரத்துல எல்லா பிரச்சனையும் சரியாகிடும். குழலியும் நல்லபடியா வந்துடுவா. ஆறுதலாக சொன்ன மனைவியை மென்மையாக அணைத்து கொண்டான். எவ்வளவு அழகான மனசுடி உனக்கு. உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம் கட்டச்சி என்றான் ஒருவித கிறக்க நிலையில். அவள் கழுத்து வளைவில் முத்தம் கொடுத்து, போதும் மச்சான், விடிஞ்சதும் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, அவசரமா போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அமைதியா படு. ஒரு என்னாலதான் வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த தொடங்கிடுவேன். சிறு கோபத்தோடு சொன்னவளுக்கு வெங்கட் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் அவளிடம் எப்படி உக்கிரமாக நடந்து கொள்வான் என்று நன்றாகவே தெரியும். ஸ்டேஷன் போற அவசரத்துல ஏதாவது சொல்லி இருப்பேன்டி. அதை எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. புது மனைவி அருகில் இருக்க உறக்கம் வரவில்லை. மாறாக கால் மேல் கால் போட்டபடி அவளின் மடியில் படுத்து பிஞ்சி கரங்களை தன் நெஞ்சில் வைத்து தடவி அடிக்கடி அதனை எடுத்து உதட்டு ஒத்தடம் கொடுத்து கொண்டே நிறைய கதைகள் பேச ஆசை. இந்த தித்திப்பு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. திட்டமாட்டேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிவிட்டு ஏதாவது உனக்கு வேலை டென்ஷன்னா
எங்க இருந்தாலும் தேடி வந்து எங்கிட்ட தான் வல்லுன்னு விழுவ. முகம் சுணங்கிய மனைவியின் வட்ட முகம் அழகிலும் அழகு அவன் கண்களுக்கு. ஹே கட்டுச்சி, என்னடி ஓவரா அழுத்துக்கிற? உன்கிட்ட மட்டும்தானே என்னோட கோபதாபங்களை மறைச்சு வைக்காம உரிமையா காட்ட முடியும். உன்னையும் தான் என்கிட்ட கோபப்பட சொல்றேன். உனக்கு கோபம் வரமாட்டேது. எனக்கு வேலை பிரஷர்ல வருது. நான் என்னடி பண்ணட்டும்? வயிற்று சேலையை முகத்தால் விளக்கி கள்ளம் செய்தான் கல்வன். மச்சான் கூசுது, தள்ளிப்போ. தேகம் சிலிர்க்க சினுங்கிய தேவதையை தள்ளி போனா இந்த சினுங்களை நான் எப்படி ரசிக்கிறதா? சொல் பேச்சு கேளாமல் மேலும் சிலிர்த்து இரவெல்லாம் சிவக்க வைத்தான் அவளை. அனைவருக்கும் அழகான விடியல் என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு ஒரு விதமான விடியல் அன்று. அன்பாக தனக்கு பார்த்து பார்த்து பரிமாறிய அழகு மனைவியை மடியில் இழுத்து வைத்து முரட்டு மீசை கண்டபடி கீறிட முத்தத்தால் அவள் முகத்தினை நனைய வைத்தான் ருத்ரன். ஏன்னா என்ன இது விளையாட்டு? உங்க தம்பிங்க எல்லாம் வெளியே தான் இருக்கா, உள்ள வந்தா அசிங்கமா போகும். அவன் முத்தத்தில் திணறி மூச்சடைத்து போனவளை கொஞ்சமும் விட்டான் இல்லை. நீயும் நானும் தனியா இருக்கும்போது அவனுங்க அநாகரிகமா உள்ள வரமாட்டானுங்கடி. நீ பேசாம இரு. சட்டென இதழை கவ்வி ருசிக்க விழிகள் விரித்தாள் குழலி. இதழ் முத்தம் நீடிக்க மனைவி மயக்கத்தில் கண்மூடி லயித்து இருந்தவன் மெதுவாக அவள் இதழை உரசியபடியே கண் திறக்க குங்குமமாய் சிவந்த பெண் முகத்தை கண்டு மெல்லச் சிரித்தான் ருத்ரங்கன். குயிலு, என்ன உனக்கு பிடிக்குமா? இதுவரை அவளிடம் கேட்டிடாத கேள்வியை அவள் விழிகளை கூர்மையாக கண்டு வினவிட புரியாமல் நர்த்தனம் ஆடியது இமைகள். ஏன் திடீர்னு இந்த கேள்வி? தவிப்பாக கேட்டாள் அவள். சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. என்னை பிடிக்காம எங்கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்வியா சொல்லு. என்றும் இல்லாத புன்னகை அவன் பட்டை உதட்டில் உதயமாக ஒருவித கலக்கத்தோடு எதிர்நோக்கினாள் அவனை. குயிலு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டி. ஆனா அதை கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது. மனசு உடைஞ்சு போகக்கூடாது. எது நடந்தாலும் தைரியத்தோட கடந்து போவேன்னு எனக்கு நம்பிக்கை கொடு. பூடகமாக அவன் ஏதேதோ சொல்ல அதனை விளங்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தவள் கிச்சனில் இருந்து வந்த விசில் சத்தத்தில், அச்சோ, அடுப்புல பயிரை போட்டு வந்தேன், மறந்துட்டேனா, ஒரு நிமிஷம் இருங்கோ, வந்துடுறேன் என்று குழலி அவசரமாக கிச்சன் சென்ற நேரம் மதன் அண்ணையா என பதட்டமாக உள்ளே ஓடி வர அவன் பின்னே பெயருக்கு 2 காவலர்களை உடன் அழைத்து கொண்டு அத்தனை தைரியத்தோடு தன் வீட்டிற்கே வந்து தன் எதிரில் நெஞ்சை நிமிர்த்தி வெறிப்பாக நின்ற வெங்கட்டை கண்டு அசட்டான திமிர் பார்வை பார்த்த ருத்ரங்கனை கொலை வெறியோடு முறைத்தான் வெங்கட். அடட, முதல் முறையா மாமியார் வீட்டு ஆட்கள் என் வீட்டுக்கு தைரியமா வந்திருக்கீங்க, உட்காருங்க மச்சான் என்றபடி காலால் இருக்கையை அவன் புறம் தள்ளி விட்டவனின் திமிரில் ரத்தம் கொதித்தது காக்கிக்கு. நான் ஒன்னும் உன் வீட்டுல உட்கார்ந்து சாவகாசமா பேசி விருந்து சாப்பிட வரல. இந்த ஆந்திராவையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு உயிர் துடிக்க துடிக்க பல கொலைகளை செய்த உன்னை அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக வந்திருக்கேன். காவல் அதிகாரிக்கே உரிய மிடுக்கோடு விலங்கை அவன் முகத்தின் நேரே ஆட்டிய வெங்கட் எதற்கும் அசராது பார்த்திருந்த ருத்ரனின் பழுப்பு விழிகளை ரௌத்ரம் பொங்க நேர்கொண்டு பார்த்தான். நான் தான் அத்தனை கொலைகளையும் செஞ்சேன்னு என்ன ஆதாரம் இருக்கு மிஸ்டர் போலீஸ்கார் என்றான் நக்கல் துணியில். முக்கியமான ஆதாரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா அது மட்டும் உன்னை அரெஸ்ட் பண்ண காரணம் இல்லை மிஸ்டர் ருத்ரங்கேஸ்வர். அவனும் அதே நக்கல் குறையாமல் சொல்லிட புருவம் உயர்ந்தன யூகத்தோடு. என் தங்கச்சியை கடத்தி கொண்டு வந்து வச்சு கொடுமைப்படுத்தி அவ சம்மதம் இல்லாம அவரை நாசம் செஞ்சு அவ வாழ்க்கையை கெடுத்த உன்னை நாய சுடுற மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு ஊரே பார்க்க சுட்டு கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். பற்களை கடித்து கொண்டு உரிமை அவன் கோபம் கண்டு மெல்ல நகைத்தான் ருத்ரன். நேனு கொடுமைப்படுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்ததா உன் தங்கச்சியை உங்ககிட்ட வந்து நேரடியா சொன்னாளா போலீஸ்கார்? கேலியாக காதை குடைய, ஆமா நான் தான் சொன்னேன் என்ற சத்தம் வந்த திசையில் அனைவரது பார்வையும் திரும்பியது. அத்தியாயம் 43. ஆமா நான் தான் சொன்னேன் என்ற குழலையின் தீர்க்கமான குரலில் அவள் புறம் திரும்பினான் ருத்ரன். நீ என்ன ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தி என்ன துன்புறுத்தினதை எல்லாம் என் அண்ணங்கிட்ட நானே போய் நேரடியா சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீ செஞ்ச கொலைகளை பத்தி நீயே உன் வாயால என்கிட்ட சொன்னதையெல்லாம் ரெக்கார்ட் செஞ்சு ஆதாரத்தோட கொடுத்தது நான் தான். திமிர் பார்வையுடன் நடந்து வந்து வெங்கட்டின் அருகில் நின்ற மனைவியை ஏற இறங்க பார்த்தான் ருத்ரன். ஏய் குயிலு, உன் அண்ணனை பார்த்தது லூசு மாதிரி உளராம உள்ள போ. இவனை டீல் பண்ணிக்கிட்டு வந்து உங்ககிட்ட மெதுவா பேசுறேன். மீண்டும் அலட்சியமாக சொன்னவனை தீ பார்வையால் அக்னியை கக்கினாள் தேன் குழலி. சி, நிறுத்து. நான் தெளிவாதான் பேசுறேன். நீதான் இத்தனை நாளும் என்கிட்ட முட்டாளா இருந்திருக்க. இனியும் உன்னையும் உன் தொடுகையும் சகிச்சுண்டு உன்னோட கேவலமான பேச்சுகளை கேட்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. கோபத்தோடு கேலி கலந்து அவள் பேச பேச
உணர்ச்சி துடைக்கப்பட்ட எந்திரம் போல் அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்தவனின் மனம் மட்டும் உள்ளுக்குள் எக்குத்தப்பாக அடித்து கொண்டிருந்தது. என்னவோ மெய். நீ என்ன நினைச்ச என்னை பத்தி? என் கழுத்துல அத்துமீறி தாலி கட்டி என்னை கடத்திட்டு வந்த உனக்காக உருகி போய் உன்னை மனசார நேசிச்சு ஏத்துண்டேனா? இகழ்ச்சியாக இதில் வளைத்தவளை சீராக ஏறிட்டான் ருத்ரன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். உன்னை எப்போதும் என்னால நேசிக்கவே முடியாது. ஏன்னா நீ ஒரு உயிர்கொல்லி அரக்கன், மத்தவங்க வழிய உணர தெரியாத கொலைகாரன். ஆமா, உங்கூட இது நாள் வரைக்கும் ஒட்டி உறவாடினது அத்தனையும் நாடகம்தான் என்று வெறித்தனமாக அவள் கத்தியதில் ருத்ரன் வெங்கட்டை தவிர மற்ற அனைவரும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்து நாகரிகம் கருதி வெளியே செல்ல முனைந்தவர்களை தடுத்து நிறுத்தினாள் குழலி. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கப்படாது. எப்பவும் இந்த ஆள் பின்னாடி அண்ணையா அண்ணையான்னு சுத்தின்னு இருப்பீங்கல்ல, இன்னைக்கு இந்த ஆளோட வண்டவாளத்தை எல்லாம் ஒண்ணு விடாம இறக்குறேன். இதையும் கேட்டுட்டே பின்னாடி சுத்துங்கோ என்றவளின் ஆவேசத்தில் சங்கடமான நிலையில் அனைவரும் ருத்ரனை ஏறிட அவன் கண்மூடி திறந்து அமைதி காக்க சொன்ன செய்கையில் நெருப்பின் மீது நின்றனர் அவனது தம்பிகள். தேனு, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாத, நம்மாத்துக்கு போ. குழலியின் இத்தகைய ஆக்ரோஷ கோபம் வெங்கட் மனதையும் நெருடலை ஏற்படுத்தி இருக்கவே தங்கைக்கு மெதுவாக எடுத்து கூற யார் பேச்சையும் கேட்கும் நிலையை அவள் எப்போதோ கடந்திருந்தாள். என்ன அப்படி பாக்குற? என்னடா இவ கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட அப்படி குழஞ்சின்னு இருந்தாலே, திடீர்னு இப்படி பேசுறாளேனா? அதான் இல்ல, இது ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு இருந்த ஒட்டுமொத்த கோபம், வெறி, உன் மேல உள்ள அப்பட்டமான வெறுப்பு. கலங்கிய கண்களில் நீர் பெருக அடி தொண்டையில் இருந்து கத்தியவளை அடக்க வெங்கட் மட்டுமே முயற்சி செய்தான். தேனே, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல, நீ போ. கடுமையாக அவன் சொல்லியும் கேட்கவில்லை அவள். தாலி கட்டுற நேரம் வர இன்னார்தான் நம்ம புருஷன்னு மனசார எண்ணி அவனோட பேசி பழகி பல கனவுகளோட இருந்தவளுக்கு திடீர்னு வாழ்க்கையே மாறி வேற ஒருத்தன் வந்து என் புருஷன் என்ன என் மனசு எப்படி இருக்கும்னு என்னைக்காவது நீ யோசிச்சு பாத்திருக்கியா? அதான ரத்த வரி பிடிச்சு உயிரை எடுக்கிற நோக்கு எங்க ஒரு பொண்ணோட மனசு புரிய போறது? ஒரு பொண்ணு ஒருத்தனை மட்டும்தான் அவ புருஷனா நினைச்சு வாழ முடியும். நானும் கிருஷ்ணாவை மனசுல நினைச்சுதான் உன் நம்பிக்கையை சம்பாதிக்க இத்தனை நாளா உன்னோட ஒட்டி உறவாடி வாழ்ந்து சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பல்ல கடிச்சுட்டு பொறுத்துட்டு இருந்தேன். அத்தனை பேர் முன்னிலையில் சீற்றமாக இறைந்த மனைவியின் வார்த்தைதனில் இத்தனை நாளும் அவளோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமின்றி ஆண்மை அடிபட்டு கண்மூடி திறந்தவனின் இரும்பு இதயம் கூட தாங்க முடியாத ரணத்தில் நெருப்பாய் காந்தியது. ஏய் தேனு, இதெல்லாம் உங்க 2 பேருக்குமான தனிப்பட்ட விஷயம். இப்படியா 4 பேர் முன்னாடி இங்கிதம் இல்லாம பேசுறது? ஒழுங்கு ஆத்துக்கு போ, இல்ல நீ பேசுற பேச்சுக்கு நானே அரைஞ்சிடுவேன். இது நாள் வரை தங்கையின் மீது கோபம் கொள்ளாத வெங்கட் முதல் முறையாக குழலியின் வார்த்தையை கேட்டு ஒரு ஆனானப்பட்ட அவனுக்கே கோபம் உச்சி தொட்டு விட்டது. இல்லண்ணா, இன்னைக்கு விட்டா இனிமே என்னால பேச முடியாது. ஏன்னா இந்த ஆளை நான் பாக்குறது இதுவே கடைசியா இருக்கணும். இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இவனை நான் பார்க்கவே கூடாது, பார்க்கவும் விரும்பல. கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்ட குழலி ருத்ரனை வெறுப்போடு நோக்கிட அவன் பார்வை வெறுமையாக நிலைகுத்தியது அவள் மீது. இந்த வெட்டு குத்து கொலைகள் எல்லாம் விட்டுடுன்னு அன்னைக்கு நான் கெஞ்சினதுக்கு நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அவனை புருவம் உயர்த்தி பார்த்தவள், என்னோட படுத்து என் பிள்ளைய உன் வயிற்றுல நீ சுமக்க தயாரா இருக்கியான்னு கேட்டியே. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எப்போ என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம உன்னோட சுயநலத்தை என் மேல திணிக்க தொடங்கினியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை உன் வழியில போய் தான் அழிக்கணும், நடைபெணமா மாத்தணும்னு. அதுக்காக உன் நம்பிக்கையை பெற என் பெண்மையை கூட பணைய வைக்க துணிஞ்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு விரக்கம் இல்லாத கொலைகாரனை கொஞ்சி கொழாவி நடிக்க ஒவ்வொரு நாளும் அருவறுப்பு தாங்காம செத்து செத்து பிழைச்சுட்டு இருந்தேன். குழந்தை பத்தி தரியானு நீ கேட்ட போதே உன் கண்ணுல வந்து போன ஒளிய அன்னைக்கு நன்னாவே கவனிச்சேன். நீயும் பல முறை நம்ம தனிமையில இருக்கும்போது நிறைய முறை உளறி கொட்டியிருக்க உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்னு. இன்னைக்கு உன் குழந்தை என் வயித்துல. திமிரான பார்வையால் அவனை எதிர்கொண்டு அவன் உதிரம் உருவான மணி வயிற்றில் கரம் பதித்து உணர்வுகள் செத்து மடிந்து சொன்னவளை கண்டு ருத்ரனும் வெங்கட்டும் ஒரு சேர அதிர்ந்தனர். ஆனபோதும் இரு கைகளையும் பின்னால் கட்டிய நிலையில் சிலையாகவே நின்றான் ருத்ரன். பார்வையை மட்டும் அவள் மீதிருந்து அகற்றாது.
பல உயிர்களை இரக்கம் இல்லாம கொன்னு ஒவ்வொரு குடும்பத்தோட துயர அழுகைக்கு காரணமா இருக்க உனக்கு அவங்க படுற அதே துயரத்தை காட்ட வேண்டாம்? ஆத்திரத்தோடு முடிந்த குழலியின் பேச்சில் வில்லங்கம் உணர்ந்த ருத்ரனின் இதயம் அதிவேகத்தில் துடித்தது என்றால் வெங்கட்டும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் அவளை பார்த்தான். பல வீட்டுல கேட்கிற ஓல குரல் இன்னைக்கு உன் வீட்டுல கேட்க போறது புரியல? உன் குழந்தை இந்த லோகத்தை பார்க்க முன்ன கருவோட அழிக்க போறேன். இனிமே நீ ஒவ்வொரு கொலைய பண்ணும் போதும் உன் குழந்தை கருவிலே அழிஞ்சு போன துக்கம் மட்டும்தான் உன் நினைவுக்கு வரணும். பல பேரோட ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட நீ இன்னைக்கு உன் ரத்தம் அழிய போறத நினைச்சும் சந்தோஷப்பட்டுக்கோ. பழி வாங்குகிறேன் என்று ருத்ரனை உயிரோடு கொன்று புதைத்தவளை முற்றும் முடிவுமாக இறுதியாக ஜீவன் மரித்த பார்வை பார்த்த ருத்ரன் இனி ஒருபோதும் அவள் முகத்தை பார்த்துவிடக் கூடாது என்ற முடிவோடு கைகள் இரண்டையும் வெங்கட் முன்பு தூக்கி காட்டியவனாய் அரஸ்ட் பண்ணு என்றான். இப்போது செந்நிற பார்வை எங்கோ வெறிக்க வெங்கட்டும் எதிர்பார்க்கவில்லை. இந்த அளவிற்கு தேக்கி வைத்த கோபத்தை எல்லாம் குழலி இப்படி விஷமாய் கக்குவாள் என்று. இதற்கு மேலும் விட்டால் அவளை அடக்க முடியாது என உணர்ந்த வெங்கட் ருத்ரன் கையில் விலங்கை மாட்டி அவனை அழைத்து சென்றிட, ஒரு நிமிஷம். அவளின் சொடக்கிடும் சத்தத்தில் அவள் முகம் பாராது இரும்பாய் நின்றான் ருத்ரன். இப்ப ஜெயிலுக்கு போனா திரும்பி வருவியோ மாட்டியோ, அப்படியே வெளியே வராம ஒழிஞ்சு போனாலும் சரி, நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, நீ செத்த செய்தி கேட்டு முதல் நாள சந்தோஷப்படுறவன் நான் ஒருத்தியா மட்டும்தான் இருப்பேன். குழலியின் கடைசி சொல்லில் அவளை பாராது அரும்பிய புன்னகையோடே அங்கிருந்து நகர்ந்தான் ருத்ரன். அவளின் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாக்கும் பொருட்டு தீராத கோபம் வந்தால் வார்த்தைகளும் கண்ட மேனிக்கு சிதறிவிடும் நாம் யாவும் அந்நேரம் உணர்வதில்லை. எப்போதும் கோபத்தில் உதிரும் வார்த்தைகளுக்கு மட்டுமே வீரியம் அதிகம் என்று. கோபம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரட்டி போடும் கோர புயல். கோபத்தில் சிந்தை இழந்தால் அக்கோபத்தில் நிகழ்ந்த துயரங்கள் தான் எங்கு பார்த்தாலும் மிஞ்சி இருக்கும். புயல் அடித்து ஓய்ந்ததை போல் மொத்த ஆட்களும் அவ்விடத்தை காலி செய்ததை உணர்ந்த நொடி கால்கள் வலுவிழந்து தரையில் சரிந்து அமர்ந்த குழலியின் தொண்டை குழி ஏறி இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேவல் அதிகரித்து தலையில் அடித்து கொண்டு சத்தம் போட்டு கதறி அழத் தொடங்கியவளின் இதயம் வெடிப்பதை போல உணர்ந்தாள். இது நாள் வரை குப்பை போல மனதில் தேக்கி வைத்திருந்த ருத்ரன் மீதுள்ள வெறுப்பை எல்லாம் தெள்ளத் தெளிவாக அவனிடம் கொட்டிவிட்ட பிறகு இந்த அர்த்தமற்ற அழுகை யாருக்காக? இறந்து போன கிருஷ்ணாவுக்காகவா அல்லது இறக்க போகும் ருத்ரனுக்காகவா? 3 மாதங்களுக்கு பிறகு இன்னும் சில தினங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதை முன்னிட்டு பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பாக காணப்படும் நிலையில் ஆந்திராவின் முக்கிய இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் பிரதமர் மக்களவை கூட்டத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளார் என்ற முக்கிய செய்தி தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்க அதனை காதில் கேட்டபடியே வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் குழலி. பரபரப்பு செய்தி. சற்று முன்னால் பிரதமர் குண்டு வெடிப்பில் உயிரிழப்பு. மக்களவை கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறிது நேரத்தில் தீவிரவாதிகளின் திட்டமிட்ட சதியில் பரிதாபமாக உயிரிழந்தார் முன்னாள் பிரதமர். அவருடன் சேர்ந்து இன்னும் சில முக்கிய அரசியல் புள்ளிகள் உயிரிழப்பு. பாம் வெடித்த காட்சியும் அவ்வப்போது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. கிரானைட் பதித்த படிகளை மா போட்டு சுத்தம் செய்து கொண்டிருந்த குழலி இத்தகைய செய்தியை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் சில கணங்கள் செய்தியில் நிலைத்திருக்க, குண்டு வெடிப்புக்கு முன்பு பிரதமரின் பின்னால் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் இடது பக்க மார்பு சட்டையில் சின்னத்தின் பேட்ச் குத்தி பணிவாக நின்றிருந்த அவ்வுருவமும் அங்கிருந்த உயிர்களோடு சேர்ந்து சிதறியதை கண்ட நொடி விழிகள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அம்மா என்ற பெருத்த அலறலோடு படியில் இருந்து உருண்டு தரையில் விழுந்த குழலியின் கால்களுக்கிடையே இரத்த வெள்ளம். அத்தியாயம் 44. ருத்ரனோடு அவன் நம்பிக்கையை பெற பொய்யான காதலை காட்டி வாழ்ந்து நினைத்ததை போல அவன் நம்பிக்கையை பெற்று சுதந்திரத்தையும் பெற்றாள். தன்னை தாண்டி தன் மனைவி அப்படி எங்கு சென்றுவிட போகிறாள்? அவள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவன் அவளுக்கென தனி மொபைல் போன் வாங்கி தந்தான். அவன் வீட்டில் இல்லாத நேரங்களில் அவளுக்கு காவலாக விட்டு செல்லும் ஆட்களை கூட அவளது சுதந்திரத்திற்காக மட்டுமே நிற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இதற்குத்தானே இத்தனை நீள நாடகமும் அரங்கேறியது. நினைத்தது போலவே அவள் வெளியே செல்ல தடா ஏதும் இல்லை என அறிந்து கொண்டவள் நேராக சென்றது வெங்கட்டை சந்திக்கத்தான். பல மாதங்கள் கழித்து தங்கையை பார்த்ததும்
ஆனந்த கண்ணீரில் அண்ணன் தங்கை இருவரும் பாச மழை பொழிந்து தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திய சில நிமிடங்களில் வெங்கட்டின் முகத்தில் உண்டானது கடுமை. தேனுமா, இத்தனை நாளா எங்க இருந்த? யார் உன்னை கடத்தினது? கடத்தினவன் உன்னை ஏதும்? வார்த்தை தடைபட்டு பதட்டமாக அவள் உடலை ஆராய்ந்தவனுக்கு கண்ணீரை மட்டுமே பரிசாக தந்தாள். என்ன தங்கம்? இல்லடா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அழாத. நீ எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே மிகப்பெரிய சந்தோஷம்தான். இத்தனை நாளா உன்னை காணாம எல்லாரும் துடிச்சு போயிட்டோம் தேனுமா. அவள் கண்ணீரை துடைத்து விட்டவனுக்கு ருத்ரன் தான் அவளை கடத்தி இருக்கிறான் என்ற உண்மை தெளிவாக தெரியும். ஆனால் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அறிந்திடாதவனுக்கு தங்கையிடம் அதை பற்றி கேட்கவும் சங்கடம். மீறி கேட்டு விட்டாலும் அவனோடு இருந்த நாட்களில் ஏதாவது விபரீதம் நடந்து அந்நினைவில் மீண்டும் தங்கை வேதனை கொள்வாளோ என்ற கலக்கம். அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை. மீண்டும் தங்கை முழுதாக கிடைத்து விட்டதே பெரும் பாக்கியம். உயிருள்ள வரை இனி அவளை பத்திரமாக பேணி காக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தவன் ருத்ரனை லேசில் விட்டு விடவும் மனம் இல்லை. தங்கையை கடத்தி அவள் வாழ்க்கையை நிலைகொலைய வைத்ததும் இல்லாமல் தங்கள் குடும்பத்தையே அல்லோல் படுத்திவிட்டு இத்தகைய சங்கட நிலைக்கு ஆளாக்கிய ருத்ரன் மீது கட்டுக்கடங்காத கோபம் தலைக்கு ஏறியது. வெங்கட் கண்ணீரை துடைக்க துடைக்க மேலும் கண்ணீர் பெருக்கெடுத்தவளாய் அண்ணா என்ற கதறலோடு அவன் நெஞ்சில் சாய்ந்து விம்மி அழுதவளைக் கண்டு அண்ணன் மனம் அஞ்சி நடுங்கியது. என்ன தேனுமா, எங்கேயாவது வலிக்குதா? அவ்வார்த்தை கேட்பதற்கு 100 முறை செத்து பிழைத்தான். இல்லை என இடவளமாக தலையாட்டிய பின்புதான் சீரான மூச்சே வெளிவந்தது அவனுக்கு. பின்ன ஏண்டா அழற? மென்மையாக அவள் தலை வருடினான். தங்கையின் முகத்தினை நீண்ட நாட்கள் கழித்து ஆசையாய் பார்த்து, அண்ணா, அவ சுத்த மோசண்ணா, என்கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துண்டா. அப்படி சொல்லவே அவள் நாக்கும் உடலும் கூசினாலும் தன் பேச்சை கேளாமல் உயிர் பலி வாங்கும் கணவன் மீது உள்ள கட்டு கடங்காத ஆத்திரம். ஆரம்பத்தில் அவன் அத்துமீறிய செயல்களை பட்டும் படாமலும் சொன்னவள் இருவருக்குமான தனிமையில் கொஞ்சி பேசும் அந்தரங்கத்தை மட்டும் கவனமாக கட் செய்துவிட்டு கொலைகளை பற்றி அவன் பேசியதை எல்லாம் ரெக்கார்ட் செய்து கொண்டு வந்ததையும் வெங்கட்டிடம் கொடுத்தவளை ஆழ்ந்து பார்த்தான் அவன். கிருஷ்ணாவோட நிலைமை இதுவரைக்கும் என்னன்னு தெரியல. என்ன கேட்டு அதை மட்டும் அவ வாயிலிருந்து வர வைக்க முடியலன்னா நீதான் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கொடூரனுக்கு சரியான தண்டனையை வாங்கி தரணும். ருத்ரன் மீதிருந்த கண்மூடித்தனமான கோபத்தில் கண்கள் சிவந்து சொன்ன தங்கையின் கரம் பற்றி சரி என நம்பிக்கை கொடுத்து தன்னோடு வரும்படி அழைத்தான் வெங்கட். இல்லனா, அவ வெளியே இருக்கிற வரைக்கும் என்னால அந்த ஆத்தை விட்டு வெளியே வர முடியாது. மீறி வந்தாலும் நீக்கு நன்னா தெரியும், அவ கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. நீ வந்து அவளை கையும் காலுமா அரெஸ்ட் பண்ற வரைக்கும் என்னால அங்கிருந்து வர முடியாது என்றவள் வெங்கட்டிடம் சொல்லி கொண்டு ருத்ரன் வீட்டிற்கு வந்து விட்டாள். அவள் கொடுத்த ஆதாரங்கள் மட்டுமல்லாது தானும் சேகரித்த ஆதாரங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என பார்த்து கொண்ட வெங்கட் கடும் கோபத்தோடு ருத்ரனை கைது செய்ய வந்த இடத்தில் அவன் தங்கை செய்த ஆர்ப்பாட்டங்களை அவனே எதிர்பார்த்திருக்கவில்லை. ருத்ரன் 1000 தவறை அவளுக்கு இழைத்திருந்தாலும் அத்தனை பேர் முன்னிலையில் வேறொருவனை நினைத்து உன்னிடம் வாழ்ந்தேன் என்று சொன்னதை மட்டும் வெங்கட்டால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. வெங்கட் சொன்ன அறிவுரையை கேட்டு அவள் ருத்ரனோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நச்சரிக்காமல் கணவனின் உயிரை விஷம் தோய்ந்த வார்த்தைகளால் துடிக்க எடுத்து அவன் உடல் கூட்டை மட்டும் சிறைக்கு அனுப்பிவிட்டு வந்த மகளை குடும்பமே தாங்கியது. முதலில் அவள் நிலையை எண்ணி கண்ணீரில் மூழ்கிய குடும்பம் காவேரி இருந்ததால் அவளின் கலகலப்பு பேச்சும் சிரிப்பும் அவர்களின் மனநிலையை மாற்ற உதவி செய்து நிதர்சனம் உணர்ந்து இயல்பு நிலைக்கு வரவே பல நாட்கள் ஆனது. குழலியின் கர்ப்பம் முதலில் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தாலும் அவள் விருப்பம் என்னவோ அதுதான் தங்கள் விருப்பமும் என்பது போல முடிவை அவள் கையில் ஒப்படைத்து விட்டனர். 3 மாதங்கள் கடந்தும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையை கலைக்க எவ்வித முயற்சியும் எடுக்காததை வைத்தே அப்படி ஒரு பாவச் செயலை அவள் செய்ய விரும்பவில்லை என்று உணர்ந்து கொண்டனர் உறவினர். ஆனாலும் விதி வலியதல்லவா? அன்று கோபத்தில் உதிர்த்த கொடிய வார்த்தை இன்று அவளுக்கே திரும்பி விட்டதே. இதோ ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் குழலி. சார், பேஷண்டோட ஹஸ்பண்ட் வரலையா? தாதியின் அவசரத்தில் அழுகையில் கரைந்த குடும்பம் என்ன சொல்வதென புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன், என்னாச்சுமா? என் பொண்ணுக்கும் அவள் குழந்தைக்கு ஒன்னும் ஆபத்தில்லையே. பரிமளம் கண்ணீரோடு முன் வந்தார். டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா, அவங்க ஹஸ்பண்ட் எங்க, இந்த ஃபார்ம்ல அவ சைன் பண்ணணும். மீண்டும் அவசரப்படுத்த அவர் இல்ல,
நான் அவ அண்ணன் தான், என்கிட்டே கொடுங்க, நான் சைன் பண்றேன். காக்கி உடை மொத்தமும் உதிரம் படிந்து முகம் சோர்ந்த நிலையிலும் திடகாத்திரமாக நின்ற வெங்கட்டை கண்ட தாதி வேறெதுவும் பேசிடாமல் அவனிடம் சில காகிதங்களை நீட்டிட அவன் கையெழுத்திட்டதும் வாங்கி சென்றாள். மகளின் வாழ்க்கை மீண்டும் சிறக்க வேண்டி பார்த்த சாரதியும் பரிமளமும் கோவில் சென்றிருக்க, காவேரி மளிகை பொருட்கள் வாங்க வீட்டின் அருகில் உள்ள கடைக்குத்தான் சென்றிருந்தாள். அதற்கு முன்பே குண்டுவெடிப்பு செய்தி கேள்விப்பட்டதும் அவசரமாக அவ்விடம் சென்ற வெங்கட் துரிதமாக போலீஸ் படைகளை ஏவி விட்டு நெஞ்சம் கலங்க மீண்டும் அவசரமாக வீட்டிற்கு வந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் தத்தளித்து மயங்கி கடந்தாள் குழலி. அவள் ஜீவன் துடிக்க கிடந்த நிலை கண்டு தமையனின் உயிரும் ரணமாய் சிதறி நடுநடுங்கி விட்டதே. டாக்டர், என் தங்கச்சி நல்லா இருக்காளா? குழந்தையும் நல்லாதானே இருக்கு? தவிப்போடு கேட்டவனோடு குடும்பமே வந்து விட்டது மருத்துவரின் முன்பு. விழுந்த வேகத்துல அவங்களுக்கு இடுப்பும் வயிறும் நல்லா இன்ஜுரி ஆகி நிறைய பிளட் லாஸ் ஆகி இருக்கு சார். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் பேபியை எங்களால காப்பாற்ற முடியல. வார்டு மாத்தினது போய் பாருங்க. மருத்துவர் சொல்லி சென்றிட அனைவருக்கும் துக்கம் தொண்டையை அடைக்கும் நிலையில் கண் விழித்தால் குழலியை எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற கவலையோடு நெஞ்சம் கலங்கி கண்ணீர் விட்டனர். வார்டு மாற்றிய சில மணி நேரங்களில் இதயம் நடுங்க கண் விழித்த குழலி ஆ என்று அடிவயிற்றில் இருந்து கத்திய கத்தல் அந்த மருத்துவமனையையே கதிகலங்கி விட்டிருந்தது. ஒரே நாளில் கணவனின் உயிரும் பிரிந்து உலகம் காணாத சிசுவின் உயிரும் வயிற்றிலேயே கலைந்து போனால் பெண்ணின் மனம் எப்படி தாங்குமோ? தொலைக்காட்சியில் அவள் கண்ட காட்சி முன்னாள் பிரதமரின் பின்னே பணிவாக செய்வை செய்வது போல நின்றது சாட்சாத் ருத்ரங்கனேதான். குண்டு வெடிப்பில் பறிபோனது அவனது உடல் மட்டுமே. உயிரைத்தான் இவள் வார்த்தைகளாலே எப்போதே எடுத்து விட்டிருந்தாளே. உன்னதமான காதலில் உருவாகிய சிசுவாக இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக அவளிடம் தன் உயிர் வளரட்டும் என்று மனநெறிவோடு விட்டு சென்றிருப்பானோ? தனக்கென உருவான உயிரை, தன் காதலால் மட்டுமே உருவான உயிரை தன்னோடே பத்திரமாக அழைத்து சென்றுவிட எண்ணி விட்டான் போலும். அவன் உடல் வெடித்து சிதறிய அதே நேரம் அவனது உதிரமும் அவனோடு காற்றில் கரைந்து போனதே. இனி அவள் கொட்டிய கொடிய வார்த்தைகளையும் மீட்டெடுக்க முடியாது. பறிபோன உயிர்களும் அவளை வந்து சேர்ந்திடாது. குழலிமா, இந்த நேரத்துல இப்படியெல்லாம் கத்தி அழக்கூடாதுடா, அமைதியாரு. பரிமளம் அவளை தேற்ற முயல தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதவளை காணவே வருத்தமாகி போனது. அம்மா, அம்மா, நான் டிவியில பார்த்தது உண்மை இல்லைல்ல? அவளுக்கு ஒன்னும் ஆகியிருக்காதானே? அவளை உடனே என்ன பார்க்கணுமா? என்னை எப்படியாவது அவகிட்ட கூட்டிட்டு போங்க பிளீஸ். கண்ணீர் பெருக்கெடுக்க அவசரமாக கட்டிலை விட்டு இறங்க போன குழலி தடுமாறி விழப்போக, பார்த்து குழலி, பதற்றமாக அவளை தாங்கி பிடித்தாள் காவேரி. குழலி, எதுவா இருந்தாலும் உன் உடம்பு தேறி வந்ததும் பேசிக்கலாண்டா, கொஞ்சம் பொறுமையாயிரு. செல்ல மகள் துடிப்பதை தாங்க முடியாமல் அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டார் பார்த்த சாரதி. இல்லப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என் அவசர புத்தியாலதான் இன்னைக்கு என் புருஷனையும் குழந்தையும் இழந்துட்டு பாவியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாம் என் தப்புதான், நான் தான் பாவிப்பா. அப்போது மடங்காமல் கதறி அழுதவளின் தேகம் தளர்ந்து அதற்கு மேலும் கத்தி அழ தெம்பின்றி எங்கோ வெறித்த வண்ணம் உயிர்பற்ற விழிகளில் கண்ணீர் வழிய படுத்திருந்தவளது கரங்கள் தீர்க்க முடியாத வேதனையோடு வயிற்றை தாங்கி பிடித்து கொண்டது. நீயும் என்னை விட்டு போயிட்டியா பாப்பா? வெம்பலாக வயிற்றில் கரம் தடவ உதிரம் நிறைந்த கருப்பை இப்போது வெறுமையாகி போனதை உணர்ந்த நொடி உயிரோடு மாய்ந்து போனாள். 3 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவளை. யாரிடமும் பேசாமல், உண்ணாமல், உறங்காமல், எப்போதும் கண்கள் கண்ணீரில் பளபளத்து ஏதோ பிரம்மை பிடித்தவள் போல இருந்த குழலியை காணவே மிகவும் வருத்தமாகி போனது அனைவருக்கும்.